ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு காவியாஸ் டேல். மு வரதராசன் அவர்கள் எழுதிய அகல் விளக்கு, அத்தியாயம் 13. கதை கேட்கலாமா? மாசி மாதம் தொடங்கியது. பொதுவாக எல்லோருமே படிப்பில் முனைந்து நின்றார்கள். பகலும் இரவும் எல்லோரும் புத்தகமும் கையுமாக இருந்தார்கள். சிறப்பாக 2ஆம் இன்டர் வகுப்பில் இருந்தவர்களும் பல்கலைக்கழக தேர்வுக்கு செல்லும் மற்ற மாணவர்களும் ஓயாமல் படித்தார்கள். அவர்களின் அறையில் இரவில் நெடுநேரம் விளக்குகளின் ஒளி காணப்பட்டது. சந்திரனும் படித்தான். தேர்வு நெருக்கத்தில் ஊக்கம் ஊட்டிய சந்திரனுடைய தந்தை எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதில் சந்திரனை நன்றாக படிக்குமாறு சொல்ல வேண்டும் என்று குறித்திருந்தார். அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு அவனுடைய அறைக்கு சென்றேன். அவன் நாற்காலியில் சாய்ந்தபடியே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். மேஜையில் ஆங்கில புத்தகம் திறந்தபடியே இருந்தது. ஒலி செய்யாமல் சென்று மேஜை பக்கத்தில் உட்கார்ந்தேன். புத்தகத்தின் இடையே புகைப்படம் இருப்பது போல் தோன்றியது. குடும்பத்தாரின் படமோ அல்லது சந்திரனின் படமோ என்று மெல்ல எடுத்து பார்த்தேன். ஒரு பெண்ணின் படமாக இருந்தது. கீழே க. இமாவதி என்று கையெழுத்தும் இருந்தது. படத்தை உற்று நோக்கினேன். நாடகத்தன்று அவனோடு பேசிய அந்த பெண்தானோ என்று எண்ணி மறுபடியும் பார்த்தேன். அவ்வாறு தான் தோன்றியது. படத்தை பழையபடியே வைத்துவிட்டேன். சந்திரன் இன்னும் எழவில்லை. சிறிது நேரம் சிந்தித்தபடி இருந்தேன். மாலன் சொன்னபடி காதலாகத்தான் இருக்குமோ என்று எண்ணினேன். எப்படியாவது போகட்டும், தேர்வு நெருக்கத்தில் நன்றாக படித்து களைத்து போய் இப்படி தூங்குகிறானே, இதுவே போதும் என்று எண்ணினேன். அந்த புத்தகத்தின் பக்கங்களை தள்ளி மறுபடியும் ஒரு முறை அந்த படத்தை பார்த்தேன். கையெழுத்தையும் பார்த்தேன். பழையபடியே புத்தகத்தின் பக்கத்தை திறந்தாற்போல் வைத்தேன். அப்போதும் சந்திரன் தூக்கத்திலிருந்து விழிக்கவில்லை. பிறகு வந்து பார்க்கலாம் என்று எழுந்து வந்தேன். அவன் விழித்து கொண்டு என்ன வேலு என்றான். ஒன்றுமில்லை, அப்பா கடிதம் எழுதியிருக்கிறார். எதை பற்றி? உன் படிப்பை பற்றி. எனக்கும் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி நிறுத்தி சிறிது பொறுத்து சரி என்றான். நான் வந்துவிட்டேன். எங்களுக்கும் கல்லூரி தேர்வுகள் நெருங்கின. சந்திரன் முதலாமனவர்களுக்கும் பல்கலைக்கழக தேர்வுகள் நெருங்கின. மாலனும் நானும் போட்டியிட்டு படிப்பது என்று எங்களுக்குள் தீர்மானம் செய்து கொண்டோம். ஒரு நாள் மாலை அவன் என்னிடம் வந்து, வேலு, கோயிலுக்கு போய் வருவோம் என்றான். நான் இசைந்து எழுந்தேன். வழியில் அவன், மற்றவர்கள் யாருக்கும் சொல்லாதே, நான் எப்போதும் தேர்வுக்கு முன் ஓர் அர்ச்சனை செய்வது வழக்கம். அதோடு ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டு தேர்வு வெற்றி என தெரிந்தவுடனே போய் அந்த பிரார்த்தனையை செய்துவிட்டு வருவேன். SSLCயும் அப்படித்தான் தேறினேன். இப்போது அதற்காகத்தான் போகிறேன். நீயும் தேர்வை முன்னிட்டு அர்ச்சனை செய், ஒரு பிரார்த்தனையும் செய்து கொள் என்றான். என் மனதே பெருஞ்சோர்வு வந்தது. படித்த பையன் இப்படி எண்ணுகிறானே, எண்ணுவதையும் இவ்வளவு உண்மை என எண்ணுகிறானே, இவனிடம் என்ன சொல்வது என்று வருந்தினேன். கோயிலுக்கு போகலாம், வழிபாடு செய்யலாம், மனதை காக்கும்படி வேண்டலாம், சோர்வை போக்கி ஊக்கம் தரும்படியாகவும் வேண்டலாம். ஆனால் தேர்வில் வெற்றி தருமாறு வேண்டுவதா? அதற்கு லஞ்சமாக அர்ச்சனையையும் பிரார்த்தனையையும் செய்வதா? எனக்கு இப்படிப்பட்ட போலி வழிபாடு பிடிக்காது. நான் திரும்பி போகிறேன் என்றேன். நீ நம்பாவிட்டால் போகட்டும், துணைக்காவது என்னோடு வா என்று என் இரு கைகளையும் பற்றி கொண்டான். அவனுடைய அன்புக்காக துணையாக போய் வந்தேன். திரும்பி வந்தபோது, உனக்கு இதனுடைய பயனெல்லாம் இப்போது தெரியாது, போக போக தெரியும் என்றான். பார்த்தாயா, நீ என்னை வென்றுவிட்டது போல் பேசுகிறாய் என்று உற்று பார்த்தேன். சரி சரி வா என்று கைகளை பற்றினான். நான் கடவுளை மிகப்பெரிய சக்தியாக எண்ணி வழிபடுகிறேன். ஒழுங்கான ஆட்சித் தலைவராக மதித்து அன்பு செலுத்துகிறேன். சின்ன சின்ன பொருளை எல்லாம் பார்த்து விதிகளை மாற்றி உதவி செய்யும் சிறுமை அவரிடம் இல்லை என்றேன். அவன் அதற்கும் ஒன்றும் விடை கூறாமல் எப்படியாவது இருக்கட்டும் என்று நழுவினான். தேர்வுகளில் இருவரும் நன்றாகவே எழுதி கொண்டு வந்தோம். ஆனால் மாலனிடத்தில் மட்டும் அடிக்கடி ஏக்கமும் சோர்வும் காணப்பட்டன. இருந்த போதிலும் விடாமுயற்சியோடு படித்து எழுதினான். சந்திரனுடைய அறைக்கும் அடிக்கடி போய் எட்டி பார்த்து வந்தேன். தேர்வு நாட்களில் ஒவ்வொரு நாளும் மாலையில் போய் எப்படி எழுதினான் என்று தெரிந்து வந்தேன். ஆங்கிலத்தில் பாடங்கள் மறந்து போவதாகவும் தமிழில் நன்றாக எழுதலாம் என்றும் கூறினான். கணக்கு பாடங்களும் விஞ்ஞான பாடங்களும் நிறைய இருப்பதாக சொன்னான். அவனுக்கு தேர்வில் உண்மையான ஆர்வம் இருந்ததை உணர்ந்து மகிழ்ந்தேன். ஆங்கில தேர்வு நடந்த 3 நாட்களும் மாலையில் அவனுடைய அறைக்கு போய் எப்படி எழுதினாய் என்று கேட்டேன். ஏறக்குறைய எழுதியிருக்கிறேன் என்று சொல்லி வினாத்தாள்களை காட்டினான். தமிழ் தேர்வு நடந்த 2 நாட்களிலும் கேட்டபோது நன்றாக எழுதியிருக்கிறேன் என்றான். கணக்கு தேர்வு நடந்த 2 நாட்களும் போயிருந்து கேட்டேன். 100க்கு 50 வரும், அவ்வளவுதான் என்றான். வாலாசாவில் 100க்கு 100 98மாக வாங்கி கொண்டிருந்த நீ எனக்கு கணக்கு கற்றுக் கொடுத்து என்னை வல்லவன் ஆக்கிய நீயா இப்படி சொல்வது என்றேன்.
என்ன செய்வது என்று 2 சொற்களில் முடித்தான். விஞ்ஞான பாடத்து தேர்வு அடுத்து தொடங்குவதற்கு முன் ஒரு நாள் விடுமுறை தெலுங்கு ஆண்டு பிறப்புக்காக வந்திருந்தது. விடுமுறையில் வெளியே போய் சுற்றுகிறானா, ஆழ்ந்து படித்து கொண்டிருக்கிறானா பார்க்கலாம் என்று ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தேன். சந்திரன் குப்புறப்படுத்திருந்தான். விம்மி விம்மி அழுவது கேட்டது. கண்களை துடைப்பதை கண்டேன். பக்கத்தில் ஒரு கவர் ஓரம் கிழிக்கப்பட்டிருந்தது. தனியே ஒரு கடிதம் கிடந்தது. சுவர் ஓரத்தில் பளபளப்பான தாள் ஒன்று 2 துண்டாக கிழிக்கப்பட்டிருந்தது. கிழித்த ஒரு துண்டில் ஒரு பெண்ணின் படமும் மற்றொன்றில் ஆணின் படமும் இருந்தன. திருமண அழைப்பிதழோ என்று ஐயுற்றேன். அவனுடைய தங்கை கற்பகத்தின் திருமண அழைப்பிதழோ என்று எண்ணினேன். என் மனம் பகீரென்றது. சந்திரனுக்கும் விருப்பமில்லாத இடத்தில் கற்பகத்தை திருமணம் செய்து கொடுக்கிறார்களோ? கற்பகத்தின் திருமணமா? இவ்வாறு எண்ணியவுடன் என் கண்களும் கலங்கின. என் இதயமும் விம்மியது. சந்திரா என்றேன். அவன் திரும்பி பார்த்துவிட்டு, இப்போது வராதே, போய்விடு என்றான். எனக்கு அழுகை வந்துவிட்டது. உன் துயரத்தில் எனக்கு பங்கு உண்டு சந்திரா, இதற்காக கலங்காதே. என்ன செய்வது என்றேன். அவன் திடுக்கிட்டாற்போல் பார்த்தான். உனக்கும் தெரியுமா என்றான். அதோ தெரியுதே என்று திருமண அழைப்பிதழை காட்டினேன். வேலு மோசம் செய்துவிட்டாளே என்று அறையின் கதவை திறந்தான். கண்கள் அழுது அழுது சிவந்திருந்தன. முகம் வீங்கியிருந்தது. உடனே படுக்கையில் விழுந்து விம்மி அழுதான். இதோ பார் என்று பக்கத்தில் இருந்த கடிதத்தை எடுத்து நீட்டியபடியே, படித்து பாரடா என்றான். படித்து பார்த்தேன். அன்புள்ள அண்ணா, இத்துடன் என் திருமண அழைப்புதழ் அனுப்பியுள்ளேன். நேரில் வந்து கொடுக்க எண்ணினேன். ஆனால் தேர்வுக்கு உரிய காலம் அல்லவா? இன்னும் 3-4 நாளில் எல்லாம் முடிந்துவிடும். பிறகு நான் நேரில் வருவதற்குள் நீங்கள் ஊருக்கு புறப்பட்டாலும் புறப்பட்டு விடுவீர்களோ என்று எண்ணியே தபாலில் அனுப்பியுள்ளேன். மன்னிக்க. தேர்வுகள் நன்றாக எழுதியுள்ளேன். இனி உள்ளவற்றையும் நன்றாக எழுதிவிடுவேன். நீங்களும் அவ்வாறே எழுதியிருப்பீர்கள். உங்கள் அன்புக்குரிய காயிமாவதி. கடிதத்தை படித்த பிறகு என் உள்ளத்தின் துயரம் போயிற்று. உண்மை விளங்கிற்று. சந்திரனை பார்த்தேன். அவன் கண்களை துடைத்து கொண்டும் விம்மிக் கொண்டும் இருந்தான். தேர்வு முடிந்ததும் ஊருக்கு உன்னை அழைத்து கொண்டு போய் அப்பாவுக்கு சொல்லி அவளை மனம் செய்து கொள்ள என்று வாக்கியத்தை முடிக்காமலே அழுதான். இப்படி ஒரு திருமண அழைப்பு அச்சிட எண்ணினேன். அவள் செய்துவிட்டாள் என்று தான் கிழித்து வீசியதை காட்டினான். மறுபடியும் குழம்பிய குரலில், அவளுடைய வாழ்க்கை தொடங்குகிறது, என் வாழ்க்கை முடிகிறது என்று கதறினான். என்ன சொல்வது என்று தெரியாமல் சிறிது நேரம் பேசாமல் இருந்தேன். கிழிந்த அழைப்பிதழை எடுத்து பார்த்தேன். முன் பார்த்த அதே பெண்ணின் படம் இருந்தது. கீழே இமாவதி என்று அச்சிடப்பட்டிருந்தது. அடுத்த துண்டில் மணமகனின் படம் இருந்தது. அதன் கீழே சிவசங்கரன் என்று அச்சிடப்பட்டிருந்தது. இனிமேல் நான் படிக்க முடியாது, சாகத்தான் முடியும் என்றான் சந்திரன். பைத்தியமா உனக்கு என்றேன். உனக்கு காதல் என்றால் என்ன என்று தெரியாது. நீ ஒரு மண்டு, மக்கு, உணர்ச்சியற்ற மரம் என்றான். இருக்கலாம், ஆனால் இது காதல் அல்ல. அவள் கலங்கவில்லை. நீ மட்டும் இப்படி அழுகிறாய். இதுவா காதல்? அவள் விரும்பவில்லை, நீ மட்டும். சந்திரனுக்கு கோபம் வந்தது. அழுது சிவந்த கண்களே கோப கண்களாக மாறி என்னை பார்த்து, எனக்கு அறிவுரை சொல்ல வந்து விட்டாயா? எழுந்து போ என்றான். மறுபடியும் குப்புறப்படுத்து, பைத்தியமா, நீயா இப்படி சொல்கிறாய் என்று சொல்லிக்கொண்டே அழுதான். இனி என்ன சொல்லிய போதிலும் தவறாகவே கருதுவான் என உணர்ந்தேன். நான் ஓராண்டு தவறிவிடவே இவன் மேல் வகுப்புக்கு வந்து என்னை பற்றி குறைவாக எண்ணுகிறான். அறிவிலும் அனுபவத்திலும் தான் பெரியவன் என்று கருதுகிறான். அதனால் தான் அறிவுரை கூற எனக்கு உரிமை இல்லை என்கிறான். கல்லூரிக்கு வந்த பிறகு பழகிய பழக்கத்திலும் என்னை சிறு பையன் போலவும் தான் வளர்ந்த தமையன் போலவும் கருதி நடத்துகிறான். அதனால்தான் நானாக நெருங்கிச் சென்ற காலங்களிலும் புறக்கணித்திருக்கிறான். நான் அன்பினால் பணிந்து போனதை இவன் தவறாக உணர்ந்து உயர்வு மனப்பான்மை கொண்டு விட்டான். ஒரு கால் கணக்கு கற்றுக் கொடுத்த காரணத்தாலேயே நான் அறிவில் சிறியவன் என்றும் தான் அறிவு முதிர்ந்தவன் என்றும் எண்ணிவிட்டானோ? வயதிலும் இவன் என்னை விட ஓராண்டு தான் மூத்தவன். அப்படி இருக்க நான் ஏன் இவனிடம் இப்படி பணிந்து இந்த சிறுமைக்கு ஆளாக வேண்டும் என்று என் உள்ளத்தில் பல எண்ணங்கள் எழுந்தன. எழுந்து வந்துவிடலாமா என்று தோன்றியது. உடனே அவனிடம் நான் கொண்டிருந்த நன்றியுணர்ச்சியும் குடும்ப பிணைப்பும் என்னை தடுத்தன. அழுது கொண்டிருந்த அவன் பக்கத்திலேயே இருந்தேன். சிறிது பொறுத்து, நடந்தது நடந்துவிட்டது. அவள் உன்னை ஏமாற்றி விட்டாள், மோசம் செய்து விட்டாள் என்று வைத்துக்கொள்ளலாம். அதற்காக இப்போது என்ன செய்வது? அழுது அவளுடைய மனதை மாற்றிவிட முடியுமா? எழுந்து முகத்தை அலம்பிக்கொண்டு படிக்க உட்காரு, அல்லது வெளியே எங்கேயாவது போய் வரலாம், வா. இதை மறப்பதற்காக வழி அதுவே என்றேன். அவன் ஒன்றும் கூறாமல் குப்புறப்படுத்தபடியே கிடந்தான். எதை நினைத்து கொண்டோ சிறிது நேரத்தில் ஒரு பெருமூச்சு விட்டு விம்மினான். நீ அப்பாவுக்கு எழுதிவிடு, நான் தேர்வுக்கு படிக்கப் போவதில்லை, ஊருக்கு வரப்போவதில்லை என்று எழுதிவிடு என்றான்.
இப்போது எதை சொல்லியும் பயன்படாது போல் இருக்கிறது. அழும் வரையில் அழுது ஓயுமாறு தனியே விட்டு பிறகு வந்து சொல்லலாம் என்று எண்ணி எழுந்தேன். இருக்கட்டும், பிறகு வருவேன் என்று சொல்லி புறப்பட்டேன். அறைக்கு வந்த பிறகு என் மனம் அமைதியாக இல்லை. அவன் தனியே எங்கேயாவது போய் தற்கொலை செய்து கொள்வானோ என்று மனம் அஞ்சியது. அதனால் உட்காருவதும் எழுந்து போய் பார்ப்பதுமாக இருந்தேன். பக்கத்து அறைகளின் கதவின் ஒலி கேட்டாலும் அவன்தான் கதவை சாத்துகிறானோ என்று எழுந்து பார்த்தேன். ஏதாவது நஞ்சு வாங்கி வைத்திருந்து அதை குடித்துவிட்டு தற்கொலை செய்து கொள்வானோ? அப்படியானால் உள்ளே இருக்கிறான் என்று விட்டுவிடுவதிலும் ஆபத்து இருக்கிறது என்று எண்ணி அடிக்கடி எழுந்து போய் ஜன்னல் வழியாக பார்த்து வந்தேன். அவன் பழையபடி அதே கோலத்தில் கிடந்தான். கடிதம் காலையில் தானே வந்திருக்கிறது, அதற்குள் எப்படி நஞ்சு வாங்கி கொண்டு வந்து அறையில் வைத்திருக்க முடியும்? வீணாக நம் மனம் அஞ்சுகிறது என்று ஒருவாறு தேறினேன். அப்பால் சிறிது நேரத்தில் அவனுடைய அறையில் ஏதோ பேச்சுக்குரல் கேட்டது. எழுந்து போய் பார்த்தேன். அவன் படுக்கையில் உட்கார்ந்து 2 மாணவருடன் பேசிக்கொண்டிருந்தான். கிழிந்த அழைப்பிதழையும் கடிதத்தையும் எடுத்து மறைத்து விட்டிருந்தான். உடம்பு நன்றாக இல்லை, ஒரே மயக்கம், வயிறு நோவு, படிக்க முடியலை என்று பொய்யான காரணத்தை அவர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். இரவில் நெடுநேரம் கண்விழித்து படித்திருப்பாய், அதனால் வந்திருக்கும் என்றான் ஒருவன். அல்லது கண்ட வேலையிலெல்லாம் தேநீர் குடிக்கிறியாமே, அதனால் வந்திருக்கும் சனியன் என்றான் மற்றொருவன். என்னவோ தொல்லை என்று சந்திரன் கண்களை தேய்த்து கைத்துண்டினால் முகத்தை துடைத்து கொண்டு ஒரு கவலையும் இல்லாதவன் போல் காட்டிக்கொண்டான். சிறிது நேரத்தில் இப்படி நடிக்கக்கூடியவன் இன்னும் சிறிது நேரத்தில் கவலையை மறந்து நடக்கவும் முடியும், படிக்கவும் முடியும் என்று நம்பிக்கை கொண்டேன். நண்பர்கள் போன பிறகு சென்று ஜன்னல் வழியாக பார்த்தேன். பழையபடியே படுத்து கொண்டிருந்தான். ஆனால் விம்மலும் கண்ணீரும் இல்லை போல் தெரிந்தது. 4-5 முறை எழுந்து எழுந்து போய் பார்த்தேன். அவன் அதே நிலையில் இருந்தான். மாலை சிற்றுண்டிக்கு நேரமாயிற்று. போய் அழைத்தேன். எனக்கு தேவையில்லை, வீணாக தொந்தரவு செய்யாதே, என் அறை பக்கம் வராதே என்று கடிந்தான். பேசாமல் திரும்பினேன். நான் சிற்றுண்டி உண்ட பிறகு வந்து ஜன்னல் அருகே நின்று பார்த்தேன். அவன் அங்கே இல்லை. என் நெஞ்சு திடுக்கிட்டது. கதவை மெல்ல தள்ளி பார்த்தேன். பிறகுதான் அது வெளியே பூட்டப்பட்டிருந்ததை கவனித்தேன். எங்கே போயிருப்பான் என்று எண்ணி கவலைப்பட்டு நின்று கொண்டிருந்த போது அவன் குளிக்கும் அறைக்கு போய் முகம் அலம்பிக்கொண்டு திரும்பியதை கண்டேன். என் உள்ளம் குளிர்ந்தது. என்னை பார்த்ததும் பேசாமல் சாவி எடுத்து அறையை திறந்து உள்ளே சென்று தாளிட்டு கொண்டான். சிறிது நேரத்தில் நண்பர் சிலர் வந்து, ஏன் இப்படி அழுமூஞ்சு போல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்? வெளியே சுற்றிவிட்டு வந்து படிக்க உட்காரலாம் வா என்று அவனை வற்புறுத்தி அழைப்பது கேட்டது. அப்படியாவது அவர்களோடு போனால் நன்றாக இருக்கும் என்று எண்ணினேன். அவன் புறப்படுவதாக இல்லை. நண்பர்கள் வெளியே வந்தனர். சிறிது கழித்து போய் எட்டி பார்த்தேன். கட்டிலின் மேல் படுத்து அந்த பக்கமாக முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தான். இன்னும் சில நண்பர்கள் வந்து கதவை தட்டினர். அடே, என்னப்பா, இரவெல்லாம் கண் விழித்தாயா? இப்போது தூங்குகிறாயே என்றார்கள். ஆமாம்ப்பா, இப்போது எழும்பி தொந்தரவு செய்யாதீர்கள், தயவு செய்து போய் வாங்க என்று படுத்தபடியே அனுப்பிவிட்டான். நானும் எங்கே வெளியே போகவில்லை. விடுதி முழுவதும் விலக்கொலி பரவியது. ஒரே நோக்கமாக மாணவர்கள் எல்லோரும் தம் தம் அறையில் படிக்கத் தொடங்கினார்கள். சந்திரனுடைய அறையில் மட்டும் விளக்கு இல்லை. அந்த வழியே வந்த சிலர், இது நடிகமணி சந்திரனுடைய அறை அல்லவா, எங்கே சிவகாமி காணோமே, இமாவதியை தேடிக்கொண்டு போயிருப்பான் என்று பேசிக்கொண்டு போனார்கள். அதை கேட்டபோது என் மனமே கலங்கியது என்றால், உள்ளே ஒரு மூலையில் படுத்து கிடந்த சந்திரனுடைய மனம் எவ்வளவு வருந்து இருக்குமோ. அந்த பாவி பெண் இமாவதி அப்படி இவனை ஆசை காட்டி ஏமாற்ற வேண்டுமா? இல்லை இல்லை, அவளுடைய கடிதத்தை பார்த்தால் அப்படி ஆசை காட்டியவளாக தெரியவில்லையே. நண்பன் ஒருவன் மற்றொரு நண்பனுக்கு கடிதம் எழுதியது போலவே எழுதியிருந்தாள். காதல் செய்து மணந்து கொள்வதாக ஆசை காட்டியிருந்தால் இப்படி உண்மையான நட்புரிமையோடு திருமண அழைப்பு அனுப்பியிருக்க முடியுமா? அழைப்போடு கடிதம் ஒன்று எழுதியிருக்க முடியுமா? கடிதத்தில் கலங்காமல் எழுதியிருக்க முடியுமா? தான் நன்றாக தேர்வு எழுதியிருப்பதாகவும் இனியும் அவ்வாறு எழுதி குறையை முடிக்கப் போவதாகவும் குறிக்க முடியுமா? அதே கடிதத்தில் சந்திரனும் நன்றாக எழுதி வெற்றி பெற வேண்டும் என்று தம் விருப்பத்தை தெரிவிக்க முடியுமா? ஒருவேளை போலி ஆசை காட்டி அவனை ஏமாற்றிய வேசித்தனம் உடையவளாக இருந்தால் இப்படி உண்மை அன்பு உள்ள ஒரு கடிதம் எழுத முடியுமா? ஏமாற்றியவள் தன் ஏமாற்று விதையை வெளிப்படையாக காட்டி அழைப்பிதழை அனுப்புவாளா? இருக்கவே இருக்காது. இமாவதி உண்மையாக நல்ல பெண்ணாகவே இருக்க வேண்டும். சந்திரனிடத்தில் அன்பு மிகுந்த பெண்ணே தான். ஆனால் அந்த அன்பை இவன் காதல் என்று எண்ணிவிட்டான், பைத்தியக்காரன். ஆண் ஒருவன் மிகுந்த அன்பு செலுத்தினால் அது நட்பு தானே. அப்படிப்பட்ட அன்பை ஒரு பெண்ணும் ஒருவனிடம் செலுத்த முடியாதா? அதுவும் நட்பு தானே.
ஆணுக்கும் பெண்ணுக்கும் மனதில் அன்பு, நட்பு எல்லாம் உண்டு அல்லவா? பெண் அன்பு செலுத்தினால் அதை ஏன் ஆண்கள் காதல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும்? என்னிடம் என் தங்கை அன்பு செலுத்துவது போல் ஒரு பெண் உடம்பின் எண்ணம் இல்லாத அன்பை செலுத்த முடியாதா? இவ்வளவு கூர்மையான அறிவு உள்ள சந்திரன் இதை உணராமல் அலைகின்றானே. இவனுடைய அறிவையும் அழகையும் கண்டு அந்த பெண் அன்பு கொண்டிருப்பாள். அந்த அன்பை உடம்பின் எண்ணம் இல்லாமல் நட்பாக வளர்த்திருப்பாள். அவளால் முடிந்தது, இவனால் முடியவில்லை. காதல் என்று கோட்டை கட்டிவிட்டான். இன்று கலங்கி நிற்கிறான் என்று பல பல எண்ணினேன். உணவு நேரத்தில் சில மாணவர்கள் வந்து கதவருகே நின்று, எங்கே போயிருக்கிறான், காணோமே என்றார்கள். இதோ பூட்டு இல்லையே, விளக்கு அணைத்துவிட்டு உள்ளே இருக்கிறான் என்றான். சந்திரா, சந்திரா என்று கதவை தட்டினார்கள். அதற்குள் ஒருவன், பாமா கதவை திறவாய் என்று பாட்டு பாடத் தொடங்கினான். சந்திரன் உள்ளே இருந்து, எனக்கு உடம்பு நன்றாக இல்லை, கொஞ்சம் தூங்கிவிட்டு பிறகு வருவேன், தொந்தரவு செய்யாதீர்கள் என்றான். அவர்கள் அங்கிருந்து உணவு கூடத்துக்கு சென்றார்கள். நான் போய் அழைத்தாலும் அதே போல்தான் சொல்வான் என்று உணர்ந்து நானும் உணவுக்கு புறப்பட்டேன். புறப்பட்ட நேரத்தில் மாலன் வந்து சேர்ந்தான். என்ன, பக்கத்து அறையில் உங்கள் ஊர் ஆள் இல்லையே, விளக்கை காணோமே? ஆள் இல்லாவிட்டாலும் விளக்கு போட்டுவிட்டு மின்சாரத்தை செலவு செய்வது கல்லூரி நாகரிகமாயிற்றே என்றான். ஸ் என்று அவனை தடுத்து உணவு கூடத்துக்கு அழைத்துச் சென்றேன். வழியில் அவனுக்கு மனம் நன்றாக இல்லை என்று குறிப்பாக சொன்னேன். ஏன், ஏதாவது காதல் வந்து முற்றிவிட்டதோ? அதுவும் தேர்வு நெருக்கடியிலா? அந்த பாழும் காதல் இன்னும் 4 நாள் தேர்வு முடிந்த பிறகு வந்து தொலையக்கூடாதா என்றான். எனக்கு ஒன்றும் தெரியாது என்று மழுப்பினேன். உண்டு திரும்பி வந்து பார்த்தபோது சந்திரனுடைய அறை பூட்டியிருந்தது. உள்ளே விளக்கு இல்லை. மனம் திடுக்கிட்டது. இன்னொரு பக்கம் அப்படி எங்கும் போயிருக்க மாட்டான். இன்னும் சிறிது நேரத்தில் உணவு கூடத்துக்கு வருவதாக சொன்னான் அல்லவா? அதன்படி உணவுக்குத்தான் போயிருப்பான். நம் எதிரே வரவில்லை. ஒரு கால் தெற்குப்படி வழியாக இறங்கி போயிருப்பான் என்று ஒரு வகையில் ஆறுதலும் அடைந்தேன். என் முகவாட்டத்தை உணர்ந்த மாலன், ஏன் அப்படி கவலைப்படுகிறாய்? சந்திரனுக்காகவா? உன்னை அவன் ஒரு பொருளாகவே கருதவில்லையே, நீ மட்டும் ஏன் இப்படி உயிரை விடுகிறாய் என்றான். இவன் எப்படி இருந்தாலும் இவனுடைய அம்மா, அப்பா, அத்தை எல்லோரும் நல்லவர்கள். குடும்பமே நல்ல குடும்பம். இவனும் என்னிடம் மிக மிக அன்பாக இருந்தான். இருவரும் ஓர் உயிர் போல் 3 ஆண்டுகள் கழித்தோம் என்றேன். சந்திரனுடைய ஊர் எது என்றான். ஊர் முதலியவற்றை எல்லாம் விரிவாக கூறினேன். அன்று தான் மாலனும் தன் ஊரை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் விரிவாக கூறினான். சிறிது நேரம் வரையில் அக்கறையோடு கேட்டுக்கொண்டிருந்தேன். பிறகு சந்திரனை பற்றிய எண்ணம் வந்துவிட்டது. மாலனை உட்கார வைத்துவிட்டே எழுந்து போய் பக்கத்து அறையை பார்த்தேன். பழையபடியே கதவு பூட்டியிருந்தது. திரும்பி வந்தேன். இன்னும் வந்திருக்க மாட்டான் என்றான். வரவில்லை என்றேன். சரி சரி, படி, நம் கடமையை செய்ய வேண்டும் என்று அவன் எழுந்து சென்றான். நேரம் ஆக ஆக என் கவலை மிகுதியாயிற்று. என் அறையின் வாயிற்படியிலேயே நின்றேன். கால் நோகவே உள்ளே நாற்காலியை ஜன்னல் பக்கமாக இழுத்து போட்டுக்கொண்டு வழியில் போவோரை எல்லாம் பார்த்திருந்தேன். மணி 9 அடிக்கும் வரையில் அவ்வாறே இருந்தேன். ஒரு கால் இமாவதியை தேடி கொண்டு போய்விட்டானோ? திருமண ஏற்பாடு உண்மைத்தானா என்று கேட்டு வருவதற்காக போனானோ? அல்லது வேறு யார் வீட்டுக்காவது போயிருப்பானோ? அவனுக்கு இந்த ஊரில் யார் நண்பர்கள்? யாரும் இருப்பதாக தெரியவில்லையே. உணவு கூடத்துக்கு போய் உண்ட பிறகு தனியே இருப்பதற்கு பிடிக்காமல் அங்கிருந்து யாரேனும் ஒரு நண்பனுடைய அறைக்கு போயிருக்கலாம் என்று எண்ணினேன். உடனே எல்லா அறையையும் பார்த்து வர வேண்டும் என்று மனம் தூண்டியது. எழுந்து அறையை பூட்டிவிட்டு மெல்ல எல்லா பக்கத்தையும் சுற்றி வந்தேன். மாலனின் அறை பக்கமாக வந்தபோது அவன் என்னை பார்த்து விட்டான். என்ன, எங்கே போய் வருகிறாய்? அவனையா தேடுகிறாய் என்றான். இல்லை, தூக்கமாக இருந்தது. அதை மாற்றுவதற்காக இப்படி உலாவி வருகிறேன். நீ எழுந்து வர வேண்டாம், படி, நானும் போய் படிக்கப் போகிறேன் என்றேன். சந்திரனை காணாமலே என் அறைக்கு திரும்பினேன். சரி, வெளியே யாருடைய வீட்டுக்கோ போயிருக்கிறான். காலையில் திரும்பி வந்து விடுவான் என்று எண்ணி படிப்பதற்காக புத்தகத்தை எடுத்தேன். படித்து கொண்டிருந்த போது கதவு திறக்கும் ஒலி கேட்டு இருமுறை எழுந்து எழுந்து போய் பார்த்தேன். அவனுடைய அறை பூட்டியபடியே இருந்தது. மணி 10 அடித்தது. சிறிது நேரம் படிப்பு, சிறிது நேரம் சந்திரன் நினைவு, இப்படியே மாறி மாறி கழிந்தது. பக்கத்தில் உள்ள மரங்களிலிருந்து ஆந்தையின் ஒலியும் சுவர்கோழியின் ஒலியும் கேட்டன. தூக்கம் வந்தது. கடைசியாக எழுந்து போய் ஒரு முறை பார்த்து வந்து உறங்கிவிட்டேன். இரவு 2 மணிக்கு திடீரென்று என் உறக்கம் கலைந்தது. இரவு முன்னேரத்தில் படுத்தால் எப்போதும் விடியற்காலம் வரையில் ஒன்றும் அறியாமல் ஆழ்ந்து உறங்குகின்றவன் நான். தேர்வு நாட்களில் கடிகாரத்தில் 4 மணிக்கு அலாரம் வைத்துவிட்டு படுத்தாலும்
அலாரம் அடிக்கும்போது அந்த கடிகாரத்தின் மேல் வெறுப்போடும் ஆத்திரத்தோடும் எழுவேன். சில நாட்களில் எழுந்து நிறுத்தியதும் மறுபடியும் படுத்து விடுவேன். வீட்டில் இருந்த காலங்களில் அம்மா மெல்ல தட்டி கொடுத்து என்னை எழுப்பி உட்கார வைப்பார். அப்படி ஆழ்ந்து உறங்கும் வழக்கம் உடைய நான் அன்று எதிர்பாராமல் 2 மணிக்கு விழித்து கொண்டது எனக்கே வியப்பாக இருந்தது. என் மனதில் இருந்த கவலையும் திகிலும் அதற்கு காரணமாக இருந்திருக்கும். எழுந்து விளக்கிட்டு கதவை திறந்து வெளியே பார்த்தேன். எங்கும் ஒரே அமைதி நிலவியது. கிழக்கு பகுதியில் தொலைவில் 2 அறைகளில் மட்டும் விளக்கொளி தெரிந்தது. MA படிக்கும் மாணவர்கள் யாரேனும் இன்னும் உறங்காமல் தேநீர் குடித்துவிட்டு படித்து கொண்டிருக்கலாம், அல்லது முன்னேறத்தில் நன்றாக தூங்கிவிட்டு இப்போது விழித்து கொண்டிருக்கலாம் என்று எண்ணினேன். ஒரு கால் சந்திரன் வந்திருக்கக்கூடும் என்று எண்ணி கதவருகே போய் பார்த்தேன். பூட்டிய பூட்டு அப்படியே இருந்தது. கொட்டாவி விட்டபடியே வந்து மறுபடியும் படுத்துக்கொண்டேன். அன்று அலாரம் 5 மணிக்கு வைத்திருந்தேன். ஆனால் அது அடிக்கவில்லை. அலாரத்துக்கு சாவி கொடுக்க மறந்துவிட்டேன் என்பதை பிறகு கண்டேன். நான் விழித்தபோது மணி 6:30 ஆகியிருந்தது. பரபரப்போடு எழுந்தேன். மாணவர்கள் படிக்கும் குரல் பல கேட்டன. மரங்களில் காக்கை குருவிகளின் பேச்சும் பாட்டும் கேட்டன. இன்பமான குயில்கள் 2 மாறி மாறி கூவும் காதல் பாட்டின் இசையும் கேட்டது. இத்தனை குரல்களையும் கேட்டு கை கால் நீட்டி திமிர்விட்டபடியே சிறிது நேரம் கிடந்தேன். சந்திரன் நினைவு வந்தது. பெருங்காஞ்சியில் அவனுடைய தந்தை அவனுக்காக கவலைப்பட்டு படிக்க வைத்ததை எண்ணினேன். இன்னும் சில மணி நேரத்தில் அவனுடைய விஞ்ஞான பாடத்தின் தேர்வு தொடங்குமே. படிக்காமலே இருந்தால் அவன் எப்படி போய் எழுதுவான் என்று கவலைப்பட்டேன். முந்திய நாள் பகலில் அவன் சொன்னது நினைவுக்கு வந்தது. இனிமேல் தேர்வு எழுத மாட்டேன், ஊருக்கு போக மாட்டேன், அப்பாவுக்கு எழுதிவிடு என்று சொன்னான். அதை நினைத்தவுடன் என் உள்ளம் திடுக்கிட்டு கலங்கியது. உடனே எழுந்து சந்திரனுடைய அறையை பார்த்தேன். ஒரு மாறுதலும் காணப்படவில்லை. பரபரப்போடு திரும்பி வந்தேன். என் அறைக்குள் நுழைந்தபோது ஜன்னலின் கீழே ஒரு சாவி இருப்பதை கண்டேன். அது சந்திரனுடைய அறையின் சாவி போலவே இருந்தது. அதை எடுத்துச் சென்று அவனுடைய அறையின் பூட்டை திறந்தேன். அது திறந்தது. என் மனம் மிக கலங்கியது. முந்தைய இரவு நான் உணவு கூடத்துக்கு போயிருந்த போது தன் அறையை பூட்டி சாவியை ஜன்னல் வழியாக போட்டுவிட்டு வெளியேறி போயிருப்பான் என எண்ணினேன். நொந்தேன். அவனுடைய அறைக்கு சென்றேன். மேஜை மேல் ஏதேனும் கடிதம் வைத்துவிட்டு போயிருக்கக்கூடும் என்று பார்த்தேன். அங்கு ஒன்றும் இல்லை. அறை வழக்கம் போலவே இருந்தது. அவனுடைய தோல்பை மட்டும் காணோம். பெட்டி முதலியவை அப்படியே இருந்தன. பெட்டி பூட்டப்பட்டு சாவி கீழே வைக்கப்பட்டிருந்தது. எல்லாம் திட்டமிட்டு செய்திருக்கிறான் என்பது நன்றாக தெரிந்தது. அறையை பூட்டிவிட்டு மாலனிடம் விரைந்து சென்றேன். அவனுக்கு எல்லா செய்தியும் சொன்னேன். வா போகலாம், உடனே தபால் நிலையத்துக்கு போய் அவனுடைய அப்பாவுக்கு ஒரு தந்தி கொடுப்போம் என்றேன். அவன் ஒன்றும் பேசாமல் வந்தான். தபால் நிலையத்துக்கு போய் தந்தி கொடுத்துவிட்டு திரும்பினோம். அதற்குள் நான் மாலனோடு பேசிய செய்தி எப்படியோ விடுதி முழுவதும் பரவியது. நாங்கள் திரும்பியவுடன் மாணவர் பலர் எங்களை நோக்கி வந்து என்ன செய்தி என்று கேட்டார்கள். என் அறையை நோக்கி வந்தபோது சந்திரனுடைய அறைக்கு எதிரே மாணவர் சிலர் கூடியிருந்தது கண்டேன். ஒருவேளை சந்திரன் திரும்பி வந்துவிட்டானோ, அதனால் தான் கூட்டம் இருக்கிறதோ என்று எண்ணி சிறிது மகிழ்ந்தேன். கூட்டத்தில் இருந்த சாந்தலிங்கம் என்னை நோக்கி விரைந்து வந்து, உண்மையாகவா? நம்பவே முடியவில்லையே. அன்று சிறுநீர் அறையில் ஏற்பட்ட பிணக்கின் போது அவ்வளவு அஞ்சாமையோடு என்னை எதிர்த்து பேசினானே, அவனுடைய தைரியத்தையும் தெளிவையும் நான் மனமாற போற்றினேனே. அப்படிப்பட்டவனா மனம் தளர்ந்து இப்படி செய்திருப்பான் என்று வருந்தினான். செய்தி விடுதி காப்பாளருக்கு எட்டியது. அவரும் வந்தார். என்னை கேட்டார். நான் சொன்ன பிறகு சிறிது சிந்தித்தபடி இருந்து, ஊருக்குத்தான் போயிருப்பான், பார்க்கலாம், தந்தி போன பிறகு என்ன செய்தி வருகிறது என்று பார்ப்போம் என்றார். திடீரென்று எனக்கு ஒரு எண்ணம் எழுந்தது. எங்காவது போய் கடலிலோ வேறு எங்கேயோ விழுந்து தற்கொலை செய்து கொண்டிருந்தால் என்று எண்ணியதும் மனம் திடுக்கிட்டது. மாலனிடம் சென்று சொன்னேன். அவன் உடனே படிப்பகத்துக்கு அழைத்து சென்று செய்தித்தாளில் விபத்து, தற்கொலை முதலான செய்திகளை தேடி பார்த்தான். ஆங்கிலத்தாள் தமிழ்த்தாள் இரண்டிலும் பார்த்த பிறகு, கவலையே வேணாம், அப்படி நடந்திருக்காது, நடந்திருந்தால் உடனே செய்தி வந்திருக்கும் என்றான். அன்றைய தேர்வில் நான் நன்றாக எழுதவில்லை. எழுதும் போது சந்திரனுடைய தேர்வு பற்றி அடிக்கடி எண்ணம் வந்தது. 2 ஆண்டுகள் இன்டர் படித்து கடைசியில் இப்படி எல்லாவற்றையும் வீணாகிவிட்டானே என்று வருந்தினேன். மாலையில் சந்திரனுடைய வீட்டுக்கு கடிதம் எழுதினேன். அதில் எல்லா செய்திகளையும் விரிவாக எழுதியிருந்தேன். அன்று முழுவதும் என் மனம் மிக சோர்ந்திருந்தது. அழகன், அறிஞன் என்று நான் போற்றிய நண்பன் இப்படி ஆக வேண்டுமா என்று எண்ணி எண்ணி என் மனம் கலைத்து போயிற்று. முதலிலிருந்தே எதையும் என்னிடம் சொல்லாமல் மறைத்து மறைத்து வைத்தான். என்னை நெருங்க ஒட்டாமல் ஒதுங்கினான்.
என் நட்பை பயன்படுத்தி கொள்ள விரும்பவில்லை. அதனால் நான் அன்போடு உதவி செய்ய முடியாமல் போயிற்று. சாமண்ணாவும் அத்தையும் அந்த அம்மாவும் கேட்டு எவ்வளவு வருந்துகிறார்களோ. கற்பகம் தன் அண்ணனை நினைத்து நினைத்து கதறுவாள் என்றெல்லாம் எண்ணி சோர்வு மிகுதியாயிற்று. மனதின் சோர்வு உடம்பையும் தாக்கவே அன்றிரவு 10 மணிக்குள்ளாகவே கொட்டாவி மேல் கொட்டாவி வந்தது. அயர்ந்து படுத்தேன். காலையில் எழுந்து பல் துலக்கி கொண்டிருந்த போது, உன்னை தேடிக்கொண்டு யாரோ வந்திருக்கிறார்கள் என்று என் வகுப்பு மாணவன் ஒருவன் வந்து சொன்னான். எதிர்பார்த்தபடி சாமண்ணா வந்திருந்தார். அந்த ஊர் பள்ளியின் தலைமை ஆசிரியரும் வந்திருந்தார். என் கடிதத்தை அவர்கள் பார்க்கவே இல்லை. ஆகையால் விரிவாக சொன்னேன். சாமண்ணாவின் கண்கள் கலங்கின. அவரால் பேச முடியாமல் நான் தழுதழுத்தது. மகன் உயிரோடு வந்து சேர்ந்தால் போதும், தேர்வு போகட்டும், படிப்பும் போகட்டும். அவனுடைய அம்மாவிடத்தில் இதோ உன் பிள்ளை என்று கொண்டு போய் சேர்த்தால் போதும், இல்லையானால் நான் அவளை உயிரோடு பார்க்க முடியாது என்றார். தலைமை ஆசிரியர் என்னையும் மாலனையும் தனியே அழைத்து போய் அந்த பெண்ணை பற்றி கேட்டார். அந்த பெண்ணும் அவனும் சேர்ந்து எங்காவது வெளியூருக்கு ஓடி போயிருக்கலாம் என்றார். பெற்றோர்கள் செய்யும் திருமண ஏற்பாட்டை விரும்பாமல் அப்படி காதலர்கள் ஓடிப்போவது உண்டு என்று இங்கே நடந்ததும் அங்கே நடந்ததுமாக சில நிகழ்ச்சிகளை குறிப்பிட்டார். இப்போது நேரே அந்த பெண் இருக்கும் இடத்துக்கு போய் அங்கே கேட்டு பார்ப்பது நல்லது. ஒருவேளை அந்த பெண்ணே அங்கே இருந்தால் அவளையே கேட்டுவிடுவோம், இதில் தப்பு ஒன்றுமில்லை என்றார். சாமண்ணாவை விடுதியில் என் அறையில் தனியே விட்டுவிட்டு போகலாம் என்றேன். தலைமை ஆசிரியர் அதற்கு உடன்படவில்லை. தனியே இருந்தால் அவர் மிக துயரப்பட்டு கலங்குவார் என்றார். அதனால் சாமண்ணாவையும் அழைத்து கொண்டு அந்த பெண்கள் கல்லூரிக்கு சென்றோம். அங்கே அந்த பெண்ணின் பெயர் சொல்லி கேட்டோம். சிறிது நேரத்தில் அவளே வந்து எங்கள் முன் நின்றாள். என்ன செய்தி, நீங்கள் யார் என்றாள். நான் தான் பேசினேன். நான் சந்திரனோடு படிப்பவன், பக்கத்து அறை என்றேன். தொடர்ந்து பேசுவதற்குள், வேலுவா, வணக்கம், அவர் சொல்லி இருக்கிறார் என்றாள். அவர் சந்திரனுடைய தந்தையார் சாமண்ணா. இவர் அந்த ஊர் பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர் என்றேன். அவள் முகம் வாடியது. என்ன செய்து, சந்திரனுக்கு உடம்பு நன்றாக இல்லையா என்றாள். சந்திரன் முந்தா நேற்று இரவு போனவன், இன்னும் வரவில்லை, தேடுகிறோம். அவள் முகம் வெளிரியது. அப்படியா, என்ன காரணம்? தேர்வு என்று தன் வலக்கை சுட்டு விரலை உதட்டில் சுவைத்தபடி தரையை நோக்கி நின்றாள். காரணம் தெரியவில்லை, உங்களுக்கு தெரியுமா என்று கேட்பதற்காக வந்தோம் என்றார் தலைமை ஆசிரியர். ஐயோ, தெரியாதே, என் மனம் என்னவோ போலிருக்கிறதே. தேர்வு நன்றாக எழுதவில்லையா? அப்படி இருந்தால் எனக்கு தெரிவித்திருப்பாரே. 2 நாளைக்கு முன்தான் நான் ஒரு கடிதம் எழுதினேன், என்ன காரணமோ என்றாள். சாமண்ணா கலங்கிய கண்களோடு அவளை பார்த்தார். அவருடைய கலக்கத்தை கண்டதும் என் நெஞ்சு பகீர் என்கிறதே. நான் அண்ணன் தம்பி இல்லாத பெண். அவர் என்னோடு அன்பாக பழகினார். எனக்கு அண்ணன் ஒருவர் கிடைத்து விட்டார் என்று மகிழ்ந்தேன். படிப்பை பற்றியெல்லாம் எனக்கு தைரியம் சொல்வார் என்றாள். தரையை நோக்கி அவளுடைய கண்களிலிருந்து நீர்த்துளிகள் விழுந்தன. முந்தானையால் கண்களை துடைத்தாள். கலங்கி நின்றாள். முந்தானையை வாயருகே வைத்தபடி என்னை நிமிர்ந்து பார்த்தாள். அவர் கிடைத்தவுடன் எனக்கு தெரிவியுங்கள், என் வீட்டு முகவரிக்கு எழுதுங்கள், நடுத்தெரு ராயப்பேட்டை என்றாள். நான் அந்த முகவரியை குறித்து கொண்டேன். சரி, போகலாம். உனக்கு ஏதாவது தெரிந்தால் எழுதம்மா. சாமண்ணா, பெருங்காஞ்சி, வாலாசா தாலுக்கா என்று தலைமை ஆசிரியர் விடைபெற்று நகர்ந்தார். சாமண்ணா ஒன்றும் பேசாமலே கலங்கிய கண்களோடு தொடர்ந்தார். நான் விடைபெற்ற போது விடுதியில் என் முகவரிக்கு எழுதுங்கள், அறை எண் 90 என்றேன். அவள் வாய் திறந்து ஒன்றும் கூறாமல் கைகூப்பினாள். அவளுடைய கண்கள் இன்னும் கலங்கியிருந்தன. வழியில் தலைமை ஆசிரியர் என்னை பார்த்து, பெண் நல்ல பெண், உண்மையானவள், இவன் தப்பாக எண்ணிவிட்டான், அவள் ஏமாற்றவில்லை, இவன்தான் என்று நிறுத்திவிட்டார். அப்படி ஏதாவது சொல்லியிருந்தாலும் கேட்டு பார்த்து திருமண ஏற்பாடு செய்திருக்கலாமே என்றார் சாமண்ணா. கடற்கரையில் எங்காவது திரிகின்றானோ பார்க்கலாம் என்று அன்று மாலை கடற்கரைக்கும் போய் வருவார் போவோரை எல்லாம் பார்த்து காத்திருந்தோம். மறுநாள் சாமண்ணாவும் தலைமை ஆசிரியரும் தங்கள் ஊரார் இருக்கும் இடம் எல்லாம் தேடி பார்த்து சோர்ந்து போய் சந்திரனுடைய பெட்டியும் படுக்கையும் எடுத்துக்கொண்டு ஊருக்கு சென்றார்கள். அத்தியாயம் 14. அதற்கு மறுநாள் எங்கள் தேர்வு முடிந்துவிட்டது. அடுத்த நாள் ஊருக்கு போக திட்டமிட்டோம். மாலையில் மாலனும் நானும் கீழ்ப்புறத்து சிமெண்ட் திண்ணையின் மேல் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தோம். அதே திண்ணையில்தான் எங்கள் நட்பு அன்று ஒரு நாள் வேர் கொண்டது. அன்று சந்திரனுடைய ஒத்திகையை பெண்ணாக நடித்த திறமையை பார்த்து மனதில் பாராட்டி கொண்டிருந்தேன். அந்த நாள் நினைவுக்கு வந்தது. சந்திர நேரத்தில் அதுவரையில் கண்டிராத திறமையை அன்று அவனிடம் கண்டேன். அந்த திறமை அவனுள்
எப்படித்தான் அடங்கி கிடந்ததோ என்று வியந்தேன். சிறப்பான கலைத்திறமை எப்படி அவனுள் அடங்கி கிடந்ததோ அப்படியே காதல் உணர்ச்சியும் அடங்கி கிடந்தது போலும் என்று எண்ணினேன். கலைத்திறமை இயல்பாகவே வெளிப்பட்டு விளங்கக்கூடியது, நெடுங்காலம் மறைத்து வைக்க முடியாதது. பாடத் தெரிந்தவன் எங்கேனும் எப்படியேனும் பாடி தீர்வான். ஓவியம் வரைய தெரிந்தவன் தரையிலேனும் விரல்களால் கீறி தீர்வான். நடிக்கும் கலைத்திறமையும் அப்படிப்பட்டது தான். வெளிப்படுத்தாவிட்டால் அது மனித உள்ளத்தை கொன்றுவிடக்கூடியது. அதனால் சந்திரன் மேடையேறி ஆடிவிட்டான். ஆனால் காதலுணர்ச்சி அப்படிப்பட்டது அல்ல. பிறர்க்கு புலப்படாமல் மறைப்பதிலேயே காதலர் கருத்தாக இருக்கின்றனர். சந்திரனும் அப்படித்தான் இருந்துவிட்டான். பைத்தியக்காரன் தன் காதலை என்னிடம் மறைத்தது மட்டும் அல்லாமல் தன் காதலியிடமும் தெரிவிக்காமல் மறைத்திருக்கிறான். இவ்வாறு எண்ணிக்கொண்டிருந்த போது விடுதி வேலையால் வந்து, ஐயா, உங்களை யாரோ தொலைபேசியில் கூப்பிடுகிறார்கள் என்றான். என்னையா என்று மாலன் எழுந்தான். அவரை. அவர்தானே வேலு என்றான். நான் எழுந்து சென்றேன். ஒருவேளை சந்திரன் வேறு எங்கிருந்தாவது என்னை அழைத்திருக்கலாம். வேறு யார் என்னை தொலைபேசியில் அழைக்கக்கூடும் என்று ஒரு வகை மகிழ்ச்சியோடு சென்றேன். மாலனும் உடன் வந்திருந்தான். வேலு பேசுகிறேன். இமாவதி, வணக்கம். என் மகிழ்ச்சி குலைந்தது. வணக்கம் என்றேன். உடனே ஒரு நம்பிக்கை பிறந்தது. சந்திரனை பார்த்ததாக செய்தி சொல்லக்கூடும் என்ற நம்பிக்கையோடு, ஏதாவது செய்தி உண்டா என்றேன். அதை கேட்பதற்காகத்தான் உங்களை கூப்பிட்டேன். ஒன்றும் தெரியவில்லையா? இன்னும் அவர் வரவில்லையா? இல்லையே. நீங்கள் வந்து சொன்ன அன்று முதல் எனக்கு மனமே நன்றாக இல்லை. பைத்தியம் பிடித்தது போல் இருக்கிறது. சந்திரன் நல்லவர், மிகவும் நல்லவர். குழந்தை மனம் உடையவர், மிக நல்ல குணம். அவர் மனம் ஏன் இப்படி மாறியதோ தெரியவில்லை. எனக்கு ஒரு சந்தேகமும் ஏற்பட்டது. நாளை காலையில் வீட்டுக்கு வருவீர்களா? நேரில் சொல்வேன். உங்களோடு பேசினால்தான் என் மனம் ஆறுதல் அடையும். வருவேன். வீட்டு முகவரி தெரியுமா? 10 நடுத்தெரு, ராயப்பேட்டை. அதுதான். தேர்வு முடிந்து விட்டதல்லவா? ஓய்வு தானே? ஆமாம், வருவேன். அம்மாவும் தங்கைகளும் இருப்பார்கள். அவர்களுக்கு சொல்லி வைப்பேன். சரி, என்னமோ போங்க. எனக்கு இந்த 3 நாளாக மனமே கலங்கிவிட்டது. வரும் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு திருமணம். வீடெல்லாம் ஒரே அமர்க்கலமாக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒருத்தித்தான் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறேன். என்னை பார்ப்பவர்கள் எனக்கு திருமணம் விருப்பம் இல்லையா என்று கேட்கிறார்கள். நான் என்ன செய்வது? இப்படி இருக்கிறது என் கதை. போகட்டும், நீங்கள் கட்டாயம் வர வேண்டும். வருவேன். வணக்கம், நன்றி, வணக்கம் என்று சொல்லி பேசும் கருவியை கீழே வைத்தேன். மாலனை திரும்பி பார்த்தேன். பெரிய புதிராக இருக்கிறது என்றான் மாலன். இமாவதித்தான். அது தெரிந்து கொண்டேன். அரைக்குறையாக தெரிந்தது. அவள் நிறைய பேசினாள். நீ 2 சொல்லே சொன்னாய். இப்போது சொல்ல மாட்டேன். பிறகு விரிவாக சொல்வேன். தவறாக எண்ண வேண்டாம். அவள் பேச்சிலிருந்து எனக்கு விளக்கம் ஏற்படவில்லை. காலையில் வர சொல்லியிருக்கிறாள். போய் பேசிய பிறகுதான் விளங்கும். விழிப்பாக நடந்து கொள். இந்த பட்டினத்தில் யார் எப்படி என்று 2 நாளில் தெரிந்து கொள்ள முடியாது. நம் கெட்ட காலம் எப்படி இருக்குமோ. எங்கும் அகப்பட்டு கொள்ளக்கூடாது என்றான் மாலன். காலையில் எழுந்ததும் ராயப்பேட்டைக்கு செல்லும் பஸ் ஏறி நடுத்தெருவுக்கு வழி கேட்டு சென்றேன். 10ஆம் எண்ணுள்ள வீடு. சின்ன வீடு தான். மாடியில் இமாவதி வீட்டார் கூடியிருந்தார்கள். நான் சென்று அங்கிருந்த ஒரு பெண்ணிடம் என் பெயரை தெரிவித்தேன். அவள் என்னை அங்கே ஒரு நாற்காலியில் உட்கார வைத்துவிட்டு உள்ளே சென்றாள். இமாவதி போலவே இருந்தபடியால் அவளுடைய தங்கையாக இருக்க வேண்டும் என்று எண்ணினேன். வீட்டில் பலர் இருந்தார்கள். பரபரப்பாக இருந்தார்கள். திருமணத்திற்காக வந்த உறவினராக இருக்க வேண்டும் என்று உணர்ந்தேன். இமாவதி வந்தாள், வரவேற்றாள். ஆனால் அவளுடைய முகத்தில் புன்முறுவல் இல்லை, மலர்ச்சி இல்லை. ஏதோ வேண்டா வெறுப்போடு வரவேற்பவள் போல் வாங்க என்றாள். கூடத்திற்கு அழைத்து சென்றாள். அங்கே என்னை உட்கார செய்து தானும் உட்கார்ந்தாள். அவளே பேச்செடுப்பாள் என்று எதிர்பார்த்து பேசாமல் இருந்தேன். அவளோ தரையை பார்த்தபடி சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். நாம் ஏன் வந்தோம் என்று வருந்தும் அளவிற்கு என் உள்ளம் மாறியது. வரவேண்டும் என்று வற்புறுத்தி தொலைபேசியில் பேசியவள் இவள்தானா? அல்லது வேறு எந்த பெண்ணாவது குறும்புக்கு அப்படி பேசி வம்பு செய்தாளா? மாலன் சொன்னது போல் இந்த சென்னையில் உண்மையை எளிதில் உணர முடியவில்லையே என்று தடுமாறினேன். இமாவதி கற்பகத்தை போல் அவ்வளவு அழகானவள் என்று சொல்ல முடியாது. பல ஆண்டுகளாக படிப்பின் சுமையும் தேர்வின் தொல்லையும் காரணமாக இமாவதியின் அழகு வற்றி போயிருக்கலாம். இருந்தாலும் முகத்தில் கவர்ச்சி இருந்தது. நல்ல சிவப்பு மேனியும் அளவான உடற்கட்டும் உடையவள். சின்ன நெற்றியும் சுருட்டை மயிரும் அவளுடைய முகத்திற்கு அழகு செய்தன.
உழைப்பவரின் உடம்பு போல் தசைப்பெருக்கம் இல்லாமல் கைகள் கடைந்தெடுத்தவை போல் இருந்தன. இருந்தாலும் அவளுடைய கவர்ச்சி கற்பகத்தின் அழகு போல் முற்றிலும் இயற்கை அழகின் கவர்ச்சி என்று சொல்வதற்கில்லை. அன்று அவள் அணிந்திருந்த ரோசா நிற புடவையையும் பொன்னிறச் சோழியும் அவளுடைய அழகுக்கு கவர்ச்சி ஊட்டின. கோடுகளும் பூக்களும் இல்லாத புடவையும் மிக சிறு புள்ளிகள் அமைந்த சோழியுமாக இருந்தமையால் அவை அழகாக இருந்தன. இன்னும் சில நாளில் மணப்பெண் ஆவதற்கு இருந்த அவள் சுமையான நகைகளை அணியாமல் காதில் தோடும் கழுத்தில் பொன் சங்கிலியும் கையில் 2 வளையலும் மட்டும் அணிந்திருந்தது எனக்கு வியப்பாக இருந்தது. கையில் கடிகாரமும் காணப்படவில்லை. அந்த வழியாக யாரோ போனார்கள். என்னம்மா, கல்யாண பெண் இப்படி உட்கார்ந்திருக்கிறாய் என்று ஒருத்தி கேட்டு சென்றாள். எனக்கு என்ன வேலை இருக்கிறது மாமி, எல்லாவற்றிற்கும் நீங்கள் இருக்கிறீர்கள், பார்த்து கொள்வீர்கள் என்று இமாவதி சொன்னபோது ஒரு சிறு புன்முறுவல் மின்னல் போல் தோன்றி மறைந்தது. அதன் பிறகு என்னை பார்த்து, நீங்கள் எப்போது ஊருக்கு புறப்படுவீர்கள் என்றாள். நாளைக்கு. அவரை பற்றி ஒன்றுமே தெரியவில்லையா? இல்லை, நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி செய்யக்கூடியவன் என்று நான் கனவிலும் கருதவில்லை. ஏன் இப்படி செய்தார் என்று தான் தெரியவில்லை. நீங்கள் வந்து போனது முதல் நான் நன்றாக படிக்கவும் முடியவில்லை. தேர்வு வரையில் எப்படியோ மூச்சு பிடித்தேன். தேர்வு நாட்களில் விடுதியிலேயே இருந்து படித்தேன். அங்கே வகுப்பு பெண்கள் பலருடைய சூழலில் இருந்த காரணத்தால் மனம் எப்படியோ ஒரு வகையாக தேறியிருந்தது. இங்கே வந்த பிறகுதான் பைத்தியக்காரி போல் ஆகிவிட்டேன். உனக்கு திருமணம் விருப்பம் இல்லையா? மாப்பிள்ளை விருப்பம் இல்லையா? அதை முன்னமே சொல்லியிருக்கக்கூடாதா என்று பலரும் கேட்கத் தொடங்கினார்கள். நான் என்ன செய்வது? சொன்னால் உண்மையை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களும் அல்ல. அம்மாவுக்கு மட்டும் சொன்னேன். அம்மாவுக்கு அவரை பற்றி எல்லாம் தெரியும். அதனால் சொன்னதும் விளங்கி கொண்டார்கள். இவ்வாறு சொல்லி கொண்டிருந்த போது 45-50 வயது உள்ள ஒருவர் சிறிது வழுக்கையாய் மாநிறமாய் வெள்ளாடை உடுத்தியவராய் அந்த பக்கம் வந்தார். அவரை கண்டதும் இமாவதி எழுந்து எங்கள் அப்பா என்றாள். இவர் சந்திரனுடைய நண்பர், அவருடைய ஊரார், பக்கத்து அறையில் உள்ளவர் என்று என்னை அறிமுகப்படுத்தினார். அவர் உடனே என்னை பார்த்து, சந்திரன் இன்னும் வரவில்லையா என்றார். இல்லை என்றேன். திருமண வேலைக்கெல்லாம் எவ்வளவோ உதவியாக இருப்பான் என்று மனைவி சொல்லி கொண்டிருந்தாள் என்று சொல்லி அந்த பக்கம் போனவர் ஒருவரை கூப்பிட்டு, சரி வரட்டுமா, கொஞ்சம் வேலை இருக்கிறது என்று நகர்ந்தார். இந்த பிள்ளைக்கு காப்பி சிற்றுண்டி கொடுமா என்று தம் மகளுக்கு சொல்லி கொண்டே சென்றார். மறுபடியும் நானும் அவளும் உட்கார்ந்தோம். திருமண வேலையாக இருக்கிற வீடு. நீங்கள் வந்த வேலையில் பரபரப்பாக இருக்கிறோம், மன்னிக்க வேண்டும் என்றாள். அதற்கு என்ன, இருக்கட்டும். அவர் போவதற்கு முன் உங்களிடம் ஒன்றும் சொல்லவில்லையா? கடிதம் ஏதாவது எழுதி வைத்துவிட்டு போகவில்லையா? இல்லை. அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? குழந்தை போன்ற மனம் உடையவர். அழகாக இருப்பவர்கள் பலர் பொல்லாதவர்களாக வஞ்சகர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர் ஒரு தீமையும் அறியாதவர். எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அவருடைய பேச்சு. ஒரு கெட்ட சொல் அவருடைய வாயிலிருந்து வராது. ஒரு கெட்ட பழக்கமும் அவரிடம் இல்லை. உங்களுக்கு தான் தெரியுமே, நானும் அவரும் ஒரே பாடம் எடுத்திருந்த காரணத்தால் அவர் எழுதி வைத்திருந்த குறிப்பை எல்லாம் என்னிடம் கொடுத்தார். எனக்கு கணக்கில் அடிக்கடி சந்தேகம். தெரியாத கணக்கை எல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுக்கும்போது எவ்வளவு பொறுமை, எவ்வளவு வலிமை, எவ்வளவு எளிமை. எனக்கு உயர்நிலைப் பள்ளியில் அவன்தான் கணக்கு கற்றுக் கொடுத்தான். அவனுடைய உதவி இல்லாவிட்டால் நான் தேர்வில் வெற்றி பெற்றிருக்க மாட்டேன். எங்கள் ஆசிரியருக்கும் அவ்வளவு திறமை இல்லை என்று சொல்லலாம். நல்ல வருவாய் மட்டும் கிடைப்பதாக இருந்தால் அவரை ஆசிரிய வேலைக்கே போக சொல்வேன். கடைசியில் என்று வாய் திறந்து பேசத் தொடங்கி நிறுத்திவிட்டேன். கடைசியில் ஒன்றுமில்லை, சொல்லுங்கள். இதையெல்லாம் சொன்னால்தான் ஆறுதல் அடையும். அம்மாவிடம் சொன்னேன், கொஞ்சம் தான் சொன்னேன். முதலில் அவருடைய பழக்கம் எப்படி ஏற்பட்டது தெரியுமா? கல்லூரியில் இன்டரில் சேர்ந்ததற்கு அடுத்த மாதம் ஒரு நாள் மாலையில் கடற்கரையில் தனியே வந்து கொண்டிருந்தேன். அப்போது கல்லூரியில் பெண்களிடையிலும் எனக்கு நண்பர்கள் குறைவு. என் பக்கத்தில் முரடன் ஒருவன் நடந்து வந்தான். அவன் முன்னே போகட்டும் என்று நான் பின் தங்கினேன். அவன் என்னை ஒரு கண்ணால் பார்த்தபடியே மெல்ல நடந்து ஒரு இடத்தில் நின்றான். நான் பரபரப்பாக நடந்து முன்னே சென்றேன். அவன் தொடர்ந்து என் பக்கத்தில் வந்தான். மறுபடியும் நின்றேன். அவன் முன்போலவே செய்தான். பஸ் நிற்கும் இடத்திற்கு நடந்தேன். அவனும் அங்கே வந்து உராய்வது போல் சென்றான். நான் ஒதுங்கியும் பயனில்லை. என்மேல் உராய்ந்து கொண்டு முன் சென்று நின்றான். பஸ் வந்து நின்றது. பெண்கள் முந்திக் கொள்ளட்டும் என்று ஆண்கள் ஒதுங்கினார்கள். எனக்கு முன்னே ஒரு ஆயா ஏறட்டும் என்று வழிவிட்டு பிறகு நான் ஏறினேன். அந்த முரடன் என் பின்னே வந்து நெருங்கி ஏறி நான் உட்கார்ந்த இடத்திற்கு பக்கத்திலேயே நின்றான். தொலையட்டும், இனிமேல் என்ன என்று பேசாமல் இருந்தேன்.
நல்ல பட்டு சொக்காயும் நீல கால் சட்டையும் அணிந்திருந்தான். வயது 20-25 தான் இருக்கும். சந்திரன் என்னையும் அவனையும் கடற்கரையிலிருந்தே கவனித்து வந்திருக்கிறார். எங்களை பின் தொடர்ந்திருக்கிறார். நான் அவரை கவனிக்கவில்லை. நான் ஏறிய பஸ்ஸிலும் ஏறினார். அங்கும் முரடன் நடந்து கொண்ட முறையை கவனித்திருக்கிறார். அவன் ஒதுங்காமல் முன்னுக்கும் செல்லாமல் என் பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்தான் அல்லவா? என் பக்கமாக தன் கால்கள் நகர்த்தி என் கால்கள் மேல் படுமாறு செய்தான். நான் என் கால்களை எவ்வளவோ ஒடுக்கி உட்கார்ந்தும் பயனில்லை. எனக்கு அழமாட்டாத குறைவாக இருந்தது. ஒரு புறம் கோபமாகவும் இருந்தது. ஆனாலும் யாரிடம் சொல்வது, எப்படி சொல்வது? இன்னும் சிறிது நேரத்தில் இறங்கப் போகிறோம் என்று பொறுத்து கொண்டிருந்தேன். அவனுடைய பார்வை என் மேலேயே இருந்தது. இந்த பாவிகள் எல்லாம் அக்கா தங்கையோடு பிறக்கவில்லையா? இவர்கள் தங்கள் குடும்பத்தில் பெண்களையே பார்த்ததில்லையா? என்ன நாடு இது? என்ன நாகரிகம் இது? என்று வெறுப்போடு இருந்தேன். நான் இறங்கும் இடம் வந்தது. எழுந்தேன். அவன் என் பக்கத்தில் உராய்ந்து நின்றான். வழிவிடுங்கள் என்றேன். வழிவிடுவது போய் விலகி நான் முன்னே சென்றவுடன் என் பக்கத்தில் நெருங்கி வந்து தானும் இறங்கத் தொடங்கினான். பஸ்ஸை விட்டு இறங்கி தரையில் கால் வைக்கும் நேரத்தில் என் கையில் இருந்த புத்தகங்களையும் சிறு தகர பெட்டியையும் வேண்டுமென்றே தட்டி கீழே விழ செய்தான். பிறகு தானே விரைந்து பரபரப்பாக அவற்றை எடுத்து தர முனைந்தான். வேண்டாம், விட்டுவிடு, நான் எடுத்துக்கொள்வேன். வேண்டுமென்றே தட்டிவிட்டு இப்போது எடுத்து தர வருகிறாயா என்று கோபத்தோடு கேட்டேன். யார்? நானா? நல்லதற்கு காலமில்லையாமா என்று எதிரே நின்று மீசை மேல் கை வைத்தான். அப்போது அவனுடைய கன்னத்தில் பளீர் பளீர் என்று 2 அறைகள் விழுந்தன. அறைந்தவர் வேறு யாருமில்லை, சந்திரன் தான். உடனே முரடன் அவரை அடிக்க கை ஓங்கி ஓர் அடி கொடுத்தான். அதற்குள் பஸ்ஸில் இருந்தவர் இருவர் இறங்கி அவனுடைய கையை பற்றி கொண்டு இருவரையும் விலக்கினார்கள். இந்த ஆள் கடற்கரையிலிருந்து என்னை தொடர்ந்து வருகிறான் என்று வழியில் நடந்தவற்றையெல்லாம் நான் சொன்னேன். முதலில் இருந்தே தாம் எல்லாவற்றையும் பார்த்து வருவதாகவும் மனம் கேட்காமல் தாமும் அந்த பஸ்ஸில் ஏறி வந்ததாகவும் சந்திரன் கூறினார். வேண்டும் வேண்டும், அந்த முரட்டு பயலை நன்றாக உதயுங்கள். நாங்களும் கவனித்தோம். அவன் வேண்டுமென்றே செய்தது தான் என்று பஸ்ஸில் இருந்த 2-3 பேர் குரல் கொடுத்தார்கள். சரி, விட்டு தொலையுங்கள் என்றனர் சிலர். அப்படியே கையோடு அழைத்து கொண்டு போய் போலீஸ் நிலையத்தில் எழுதி வைக்க வேண்டும் என்றனர் சிலர். விடுங்கள், அவனே BA படித்து பிறகு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு வந்தாலும் வரலாம். சொல்லி பயனில்லை, நாகரிகம் வரணும் என்றார் ஒருவர். அந்த முரடன் சந்திரனை உற்று பார்த்தபடியே அப்பால் நகர்ந்தான். சரி, நான் போய் வருகிறேன், வணக்கம் என்றார் சந்திரன். வீடு வரைக்கும் வந்து போகுமாறு கேட்டுக்கொண்டேன். சந்திரன் உண்மையாக அடித்தானா என்று நான் வியப்போடு கேட்டேன். உண்மையாக அவருக்கு என்ன துணிச்சல் தெரியுமா என்று சொன்னதும் அவளுடைய முகம் மாறியது. கண்கள் கலங்கின. அப்படிப்பட்ட துணிவும் தைரியமும் அவருடைய மென்மையான உடம்பில் அடங்கி கிடக்கின்றன. அதனால்தான் இப்படி துணிந்து படிப்பையும் தேர்வையும் விட்டுவிட்டு போய்விட்டார். நீங்களும் நானும் இப்படி செய்வோமா? துணிச்சல் தான் அவரை கடைசியில் கெடுத்துவிட்டது. அது உண்மைத்தான் என்று எனக்கு பட்டது. ஆமாம், உண்மைத்தான் என்றேன். வீட்டுக்கு அழைத்து வந்து அதோ அந்த நாற்காலியில் தான் உட்கார வைத்தேன். உள்ளே போய் அம்மாவிடம் சொன்னேன். அம்மா வந்து அவரை பாராட்டி நன்றி கூறினார். உன்னைப்போல் நல்ல பிள்ளைகளும் இருப்பதால் தான் இந்த நாட்டில் கொஞ்சம் மழை பெய்கிறது என்று அவருடைய நல்ல பண்பை பாராட்டினார். என்னை காப்பி வைத்து கொண்டு வர சொல்லி அனுப்பிவிட்டு சந்திரனோடு பேசிக்கொண்டிருந்தார். ஊர், பேர், குடும்பம் முதலிய எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து கொண்டார். நான் காப்பி குவளையோடு வந்தபோது, உன்னை போல் படிக்கிற பிள்ளை தான்மா, வேறே கல்லூரி, நீ படிக்கும் அதே வகுப்பு தானாம். இந்த பிள்ளையும் கல்லூரியில் சேர்ந்து 1 மாதம்தான் ஆச்சுதாம் என்றார். சிறிது நேரம் பேசி கொண்டிருந்த பிறகு அவர் புறப்பட்ட போது விடுமுறையில் அடிக்கடி வந்து போகும்படியாக அம்மா கூறினார். நானும் சொன்னேன். இப்படித்தான் எங்கள் நட்பு தொடங்கியது என்றாள். நல்ல வகையில்தான் நட்பு தொடங்கியது என்று எண்ணினேன். அப்போது முதலில் வந்த பெண் வந்து, அக்கா, உன்னை அம்மா வர சொன்னார்கள் என்றாள். வருவேன், அவசரமில்லையே. அவசரமாக இருந்தால் வந்து சொல் என்று அவளை அனுப்பிவிட்டு, இவள்தான் எனக்கு அடுத்த தங்கை, திருமகள் என்று பெயர். இன்னும் 2 தங்கை உண்டு. உயர்நிலை பள்ளியிலும் தொடக்க பள்ளியிலும் படிக்கிறார்கள் என்றாள். அப்புறம் சந்திரன் உங்களோடு நெருங்கிய நட்பு கொண்டான் அல்லவா என்றேன். அன்று அவருடைய பெயரை நானும் கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை. என்னுடைய பெயரை அவரும் கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை. அதனால் அவரை பற்றி அடிக்கடி நினைத்தேனே தவிர கடிதம் எழுதும் வாய்ப்பு இல்லை. நட்பு ரயில் நட்பு போல் அன்றே முடிந்து போயிருக்க முடியும். ஆனால் அவர் உண்மையான அன்பு உடையவர். போலி அன்பு, போலி நட்பு எல்லாம் அவருக்கு தெரியாதவை. 2 வாரம் கழித்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு அவர் இதே இடத்தில் வந்து நின்றார். யார் வீட்டுக்கோ போவதற்காக ஒழுங்காக உடுத்தி கொண்டு புறப்பட்டு வந்த நான்
அவரை கண்டதும் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். எங்கோ புறப்படுவதாக தெரிகிறது, போய் வாங்க என்றார். எனக்கோ அவரை விட்டு போக மனமில்லை. உட்கார்ந்து பேசினோம். என் படிப்பு முதலியவற்றை பற்றி கேட்டார். என்ன என்ன பாடங்கள் நடந்தன என்று கேட்டார். நானும் சொன்னேன். இன்னார் இன்னாருடைய குறிப்புகள் நல்லவை என்று சொன்னார். கணக்குகள் எல்லாம் தெளிவாக தெரியுமா என்று அவரை கேட்டார். உண்மையில் நான் கணக்கு பாடத்தில் தான் அரைக்குறையாக இருந்தேன். தடுமாறிக் கொண்டிருந்தேன். என் நிலையை சொன்னதும் கணக்கு புத்தகத்தை கொண்டு வருமாறு சொல்லி சந்தேகம் என்ன என்று கேட்டார். என் அறியாமை நீங்குமாறு விளக்கமாக சொன்னார். அதன் பிறகுதான் அவருடைய பெயரை கேட்டறிந்தேன். என் பெயரை புத்தகத்தை பார்த்து தெரிந்து கொண்டார். போன வாரம் எதிர்பார்த்தேன், நீங்கள் வரவில்லையே என்று உரிமையோடு கேட்டேன். கடற்கரைக்கு சென்று விட்டதாக கூறினார். அவர்களின் உறவின் தன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எனக்கு ஏற்பட்டது. ஆனால் எப்படி கேட்பது என்று திகைத்தேன். அவளே பேசலானாள். அது போகட்டும், என் மனதில் ஒரு சந்தேகம் ஏற்பட்டு வேதனைப்படுத்தி வருகிறது. அதை உங்களிடம் சொல்லி நான் குற்றமற்றவன் என்பதை விளக்கி ஆறுதல் பெற வேண்டும் என்றே உங்களை இங்கே வரும்படியாக சொன்னேன் என்றாள். அப்போது ஒரு அம்மையார் எங்களை நோக்கி வர இமாவதி எழுந்து எங்கள் அம்மா என்றாள். அம்மாவை நோக்கி இவர்தான் வேலு, சந்திரன் நம்மிடத்தில் அடிக்கடி சொல்லியிருக்கிறாரே என்றாள். அந்த அம்மா உடனே என்னை ஆர்வத்தோடு பார்த்து, ஆமாம், சந்திரனோடு ஊரில் படித்த பிள்ளையா என்றார். ஆமாம் அம்மா என்றேன். சந்திரன் எங்கே? என்ன இது கதையா இருக்கிறதே, என்னால் நம்பவே முடியவில்லையே என்று சொல்லிக்கொண்டே என் எதிரே உட்கார்ந்தார். நாங்களும் உட்கார்ந்தோம். அந்த பிள்ளை கள்ளம் கரவு இல்லாமல் குழந்தை போல் பேசும். என்ன மனக்குறை இருந்தாலும் எங்களிடம் வந்திருக்கக்கூடாதா? நேரில் சொல்லியிருக்கக்கூடாதா? எங்கள் வீட்டு ஆண் பிள்ளை போல் எண்ணிருந்தோம். அப்பா பணம் அனுப்பவில்லை, ஆனாலும் கேள் என்று சொல்லி வைத்திருந்தோம். மகன் போல் பழகிவிட்டு இப்படி சொல்லாமல் போனால் மனதுக்கு வேதனையாக இருக்கிறது. ஒரு சொல்லியிருக்கக்கூடாதா? நாங்கள் என்ன செய்வது? ஏதாவது சாமியார் பைத்தியம் உண்டா? எங்காவது மலைக்கு குகைக்கு என்றார். அதெல்லாம் இருந்தால் நமக்கு தெரியாதாமா? அவரை பற்றி நமக்கு தெரியாதது என்ன இருக்கிறது என்றாள் இமாவதி. இந்த தருணத்தில் நம்மவர்கள், நண்பர்கள் ஆகியோர்களின் உணவு முதலிய வசதிகளை பார்த்து கொள்ளும் பொறுப்பை சந்திரனிடம் ஒப்படைக்க எண்ணியிருந்தோம். திருமணத்துக்குள் வந்து சேர்ந்தால் என் வயிற்றில் பால் வார்த்தது போல் இருக்கும். அவனுடைய அப்பா வந்தாராமே, நம் வீட்டுக்கு அழைத்து வந்திருக்கக்கூடாதா என்றாள் அந்த அம்மா. இவர்களின் உறவு முதலியவற்றை எனக்கே தெரிவிக்காமல் மறைத்திருந்தான் சந்திரன். அவன் என்னை விட்டு ஒதுங்கி நின்ற தன்மையும் இவர்களுக்கு தெரியாது. ஆனால் அதை எப்படி சொல்வது? சரி தம்பி, எனக்கு வேலை ஏராளமாக இருக்கிறது. யாரோ இமாவதியோடு நெடுநேரமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு வந்தேன். சரி, வரட்டுமா? இமாவதி, தம்பி இருக்கட்டும். அங்கே உறவினர்கள் வந்தவர்கள் தப்பாக நினைக்கக்கூடும். அப்படி வந்து அவர்களோடு கூடி பேசி கொண்டிருக்கலாமே என்று சொல்லி சென்றார். கொஞ்சம் பேசிவிட்டு வருவேன்மா என்று சொல்லிவிட்டு இமாவதி என்னை நோக்கினாள். என்னவோ சொல்ல வேண்டும் என்கிறீர்கள்? ஆமாம் என்று சிறிது நேரம் அமைதியானாள். பிறகு, அவருடைய மனக்கவலைக்கு என்ன காரணம்? உங்களுக்கு தெரிந்த காரணம் ஏதாவது இருந்தால் மறைக்காமல் சொல்லுங்கள் என்றாள். உண்மையை எப்படி சொல்வது என்று தயங்கினேன். தலை குனிந்தேன். தயவு செய்து உண்மையை சொல்லுங்கள். என் திருமண அழைப்புதல் வந்த பிறகுதான் கவலைப்பட்டாரா? ஆமாம் என்று சொல்லி தலை நிமிர்ந்து பார்த்தேன். அவள் தன் முந்தானையின் ஒரு முனையை வாயில் வைத்தபடியே தன் கால்களை பார்த்து கொண்டிருந்தாள். உங்களிடம் ஏதாவது சொன்னாரா என்றாள். அவளுடைய உள்ளத்தின் கலக்கம் குரலில் புறப்பட்டது. சொன்னார். ஏமாற்றம் அடைந்ததாக சொன்னார். ஆமாம். முந்தானையால் கண்களை துரைத்தாள். யாரோ வருவதைக் கண்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள். நான் உண்மையாக சொல்கிறேன், நான் குற்றவாளி அல்ல. அவர் தவறாக எண்ணிக்கொண்டு பழகியிருக்கிறார். அவருடைய எண்ணம் இப்படி இருக்கும் என்று நான் சந்தேகப்பட்டதே இல்லை. தங்கையோடு பழகுவது போல் என்னோடு பழகினார். நான் அண்ணன் என்று கருதி பழகினேன். அதனால்தான் அன்போடு திருமண அழைப்புதல் அனுப்பி கடிதமும் எழுதியிருந்தேன். அவர் ஏமாற்றம் அடைவார் என்று தெரிந்திருந்தால் தேர்வு முடியும் வரைக்கும் அழைப்புதல் அனுப்பியிருப்பேனா? அதை ஏன் அவர் உணரவில்லை? அப்போது அவளுடைய மனக்கலக்கம் தீர்ந்துவிட்டது. தெளிவாக பேசினாள். எல்லாவற்றிலும் வெளிப்படையாக குழந்தை மனதோடு பழகியவர் இதில் மட்டும் ஏன் இப்படி மறைத்து நடந்தார்? ஆண்களோடு எப்படி பழகினாலும் ஆபத்துக்கு இடம் இருக்கும் போல் தெரிகிறது என்றாள். ஒரு பெண் திருமணம் ஆன பிறகு இப்படி பழகினால் இடர்பாடு இல்லை என்றேன். அவள் உடனே மறுத்து பேசினாள். அப்போதும் உண்டு. அந்த பெண்ணின் கணவன் அப்போது அவள் மேல் சந்தேகப்படுவான் என்றாள். உண்மைதான் என்று சிரித்தேன்.
முதலாம் நாள் சந்திரனை கண்டு பழகி வீட்டில் பேசிக்கொண்டிருந்தோமே, அன்று அம்மா ஒன்றும் சொல்லவில்லை. அடுத்த முறை ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலையில் சந்திரன் வந்து போனார் என்று சொன்னேன் அல்லவா? அன்று இரவு அம்மா என்னை தனியே அழைத்து அறிவுரை கூறினார். நல்ல பிள்ளை அம்மா, அதில் எனக்கு சந்தேகமில்லை. இருந்தாலும் ஒத்த வயது உள்ள ஆண் பிள்ளைகளோடு பழகுவதில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உன் வாழ்வோ தாழ்வோ அதை ஒட்டித்தான் இருக்கிறது. பருவ உணர்ச்சி பொல்லாதது. அதை கடந்து பொதுவான அன்போடு அண்ணன் தங்கை போல் பழக முடியுமானால் பழகு. சந்திரனுக்கே மனம் மாறி உன்னிடத்தில் வேறு வகையாக பழகத் தொடங்கினாலும் விலகிவிடு. அல்லது உன் மனமே சந்திரனிடத்தில் வேறு வகையாக செல்லுமானாலும் விலகிவிடு. ஏனென்றால் ஆண் பெண் உறவு என்பது ஒரு நாளில் உங்கள் உணர்ச்சியால் முடிவு செய்யக்கூடியது அல்ல. அது வாழ்க்கை முழுவதையுமே மாற்றக்கூடியது. ஆகையால் அனுபவம் நிறைந்த எங்கள் அறிவுரையும் அதற்கு வேண்டும். அதனால் தான் சொல்கிறேன், கவனித்து பொறுப்போடு நட. தங்கை போல் பழக முடிந்தால் பழகு, இல்லையானால் பழகாதே என்று கூறினார். அந்த அறிவுரை எனக்கு பயன்பட்டது. ஆனால் அவருக்கு அப்படி ஒருவர் அறிவுரை சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்றாள். நான் பேசாமல் இருந்ததை கண்டு என் மேல் தவறு இருந்தால் சொல்லுங்கள் என்றாள். நீங்கள் அன்பாக பழகியதால் அவன் அப்படி எண்ணிவிட்டான் என்றேன். அப்படியானால் ஒரு பெண் ஆணோடு நட்பு கொண்டு பொதுவாக பழகவே கூடாதா? கூடாது என்று நான் சொல்லவில்லை. நடைமுறையில் தீமையாக இருக்கிறதே, அதை வெல்ல வேண்டும். முன்காலம் வேறு. பெண் வாழ்ந்த எல்லை குறுகிய எல்லை. வீடு, வீட்டை சார்ந்த அக்கம் பக்கம் அவ்வளவுதான். இப்போது எந்த குடும்பத்து பெண்ணும் பல ஆண்களோடு பழக வேண்டியுள்ளது. கடைத்தெரு, மருந்தெல்லம், பள்ளிக்கூடம், கலையரங்கம், இப்படி எத்தனையோ இடங்கள். குடும்பத்திற்காக, குழந்தைகளுக்காக வியாபாரிகள், டாக்டர்கள், ஆசிரியர்கள், இசைக்கலைஞர் முதலானோர் பலருடன் பழக வேண்டியுள்ளது. தந்தையின் நண்பர்கள், கணவரின் நண்பர்கள், இப்படி பலரோடு பழக வேண்டியுள்ளது. ஆகையால் பெண்கள் ஆண்களோடு பழகாமல் வாழ முடியாத காலம் இது. பொது அன்பை வளர்த்து நட்பு முறையில் பழக கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மெய்தான். நான் குற்றவாளி அல்ல என்று நீங்கள் சொன்னால் போதும். அதுதான் எனக்கு ஆறுதல் அளிக்கும். நீங்கள் குற்றவாளி அல்ல என்பது நன்றாக தெரிகிறதே. ஆனால் ஒரு குற்றம் என்மேல் உண்டு. அவருடைய மனம் இப்படி வளர்ந்து வருகிறது என்பதை நான் கண்டு கொள்ளாமல் இருந்துவிட்டேன். அது குற்றம்தான். அதற்கு காரணம், அவர் என்னிடம் அப்படி அண்ணன் போல் பழகினார். சில வேளைகளில் அண்ணன் போல் அதிகாரம் செய்தும் நடத்தியிருக்கிறார். உடம்பு நன்றாக இல்லை, ஆகையால் நாளைக்கு கல்லூரிக்கு போகக்கூடாது என்று தடுத்திருக்கிறார். சில பாடங்களில் கேள்விகள் கேட்டு தவறு செய்த போது கடிந்திருக்கிறார். சில பெண்களோடு பழகக்கூடாது என்று தடுத்திருக்கிறார். அப்போது தான் நான் உரிமையோடு சில கேள்வி கேட்டேன். நீங்கள் இருவரும் தனியே பேசிக்கொண்டு போனது உண்டா என்றேன். உண்டு. அம்மாவுக்கு சொல்லிவிட்டு கடற்கரைக்கு போயிருக்கிறோம், சினிமாவுக்கு போயிருக்கிறோம். தங்கையை அழைத்து கொண்டு போனதும் உண்டு. நாங்கள் இருவர் மட்டும் போனதும் உண்டு. சந்திரன் தன் அறையில் இல்லாமல் அடிக்கடி வேறு வேலை என்று வெளியே போய் வந்த காரணம் அப்போதுதான் எனக்கு தெரிந்தது. தொடர்ந்து சில கேட்டேன். அவனை என்னவென்று அழைப்பீர்கள் என்றேன். சந்தீர் என்று பெயர் சொல்லி அழைப்பேன். யாராவது பார்த்தால் தப்பாக நினைப்பார்களே என்று எண்ணவில்லையா? வெளிப்படையாக பழகினோம், குற்றம் செய்யவில்லை. ஆகையால் மற்றவர்கள் நினைப்பதை பற்றி பயப்பட்டது இல்லை. அண்ணனும் தங்கையும் பழகுவதில்லையா? நான் என் தங்கையோடு நெருங்கி பழகுவதில்லையே. அடிக்கடி சண்டையிட்டது உண்டு அல்லவா? உண்டு. நானும் சந்திரனும் அப்படி அடிக்கடி சண்டையிட்டு இருக்கிறோம். இங்கே வீட்டில், கடற்கரையில், அம்மா அப்பா எதிரில். கல்லூரியில், எங்கள் விடுதியில் மாணவர்கள் சிலர் உங்கள் இருவரையும் காதலர் என்று எண்ணியிருக்கிறார்கள், தெரியுமா? இருக்கலாம். உடன் பிறந்த அண்ணனும் தங்கையும் புதிய ஊரில் ஒரு தெரு வழியாக போனால் அந்த ஊரார் பலர் அவர்களை காதலர் என்று தான் எண்ணுவார்கள். அது உலக இயற்கை. மனிதரின் மனதில் பொதுவாக உள்ள காம இச்சை அப்படி எல்லோரையும் பார்த்து சொல்ல செய்கிறது. அவளுடைய அறிவின் திட்பத்தை கண்டு வியந்தேன். இன்னொன்றும் கேட்க வேண்டும் என்று தோன்றியது. கேட்டேன். இந்த அனுபவத்திற்கு பிறகு நீங்கள் உங்கள் தங்கைக்கு என்ன வழி சொல்வீர்கள் என்றேன். எதை பற்றி? ஆண்களோடு பழகுவதில். அம்மா எனக்கு சொன்னதையே சொல்வேன். ஆனால் குறை ஏற்படுகிறதே, இப்படி ஒரு வாழ்வு பாழாகிறதே. இதை சொன்னவுடன் அவளுடைய திட்பமும் தெளிவும் பறந்து போயின. அதை நினைக்கும் போது தான் எனக்கு துயரமாக இருக்கிறது. நான் குற்றவாளி அல்ல என்பதை உங்களிடம் சொல்லி என் மனவேதனையை தீர்த்து கொண்டேன். ஆனால் என் அன்புக்குரிய சந்திரனுடைய வாழ்வு கெடுவதை நினைத்த போது எனக்கு துயரமாக இருக்கிறது என்று வருந்தினாள். அவளுடைய முகம் வாடியது. ஒரு பெருமூச்சு விட்டாள். அன்று உங்களுடைய கல்லூரியில் ஒரு நாடகம் நடந்தது. நான் வந்திருந்தேன்.
அவருடைய நட்பை கண்டு பெருமகிழ்ச்சி அடைந்தேன். மறுநாள் வீட்டுக்கு வந்திருந்தார். அந்த பெண் வேடத்தோடு நான் அவர் பக்கத்தில் நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். வேண்டாம் என்று மறுத்தார். இயல்பான உடையோடு புகைப்படம் எடுக்கலாம் என்று சொன்னார். அதற்கு நான் இணங்கவில்லை. அதிலிருந்து அவர் தெரிந்து கொண்டிருக்கலாம். தேர்வு தொடங்குவதற்கு முன் இங்கு வந்திருந்த போது அம்மா வீட்டில் இல்லை. எங்கே என்றார். திருமண வேலையாக என்று சொன்னேன். யாருக்கு என்றார். எனக்குத்தான் என்று சிரித்தேன். அவரும் சிரித்தார். அன்று அவர் தெரிந்து கொள்ளாமல் போனது வியப்பாக இருக்கிறது என்றாள். நீங்கள் நாணத்தால் சிரித்திருக்கலாம். வேடிக்கை பேசியதாக கருதி அவன் சிரித்திருக்கலாம் என்றேன். சிறிது நேரம் அசையாமல் சிற்பம் போல் இருந்தாள். உண்மைத்தான், அவ்வாறு கருதி இருக்கக்கூடும். என்ன வாழ்க்கை இது என்றாள். நம் நாட்டு நாகரிகம் எல்லாவற்றிலும் வெளிப்படையாக பழகிவிடுகிறோம். ஆனால் வாழ்க்கைக்கு அடிப்படையான காதலில், திருமண பேச்சில் மட்டும் வெளிப்படையாக பேசி விளக்குவதில்லை. பெற்றோரும் மக்களிடம் அப்படி இருக்கிறார்கள். மக்களும் பெற்றோரிடம் அப்படி இருக்கிறார்கள். அண்ணன் தங்கையும் அப்படி நடக்கிறார்கள். நீங்களும் அப்படித்தான் என்றேன். நான் பெண். அவர் இயல்பாக துணிவும் அஞ்சாமையும் உடையவர். அவர் வெளிப்படையாக பழகியிருக்கலாமே. நீங்கள் பெண் தான், ஆனால் பழங்கால் பெண் அல்லவே. வெளிப்படையாக சொல்லியிருக்கலாமே. அவர் சொல்லியிருக்கலாமே. ஆண் பெண் பழக்கம் என்றால் அது காதல் வரையில் நீளக்கூடியது. அதன்படி அவன் இயற்கையாக நடந்து கொண்டான். நீங்கள் தான் இந்த பழக்கம் அதுவரையில் செல்லக்கூடாது என்று கட்டுப்பாட்டோடு பழகினீர்கள். அந்த கட்டுப்பாட்டையாவது சொன்னீர்களா? மறுபடியும் சிறிது நேரம் திகைத்து நின்றாள். ஆம், சொல்லவில்லை. என்னுடைய குற்றம்தான். எவ்வளவோ முன்னேறினாலும் இந்த நாட்டில் வழி வழியாக வந்த பழக்கம் வெளிப்படையாக சொல்லாமல் பழகும் பழக்கம் இது. என் தவறு தான் என்று வருந்தினாள். மறுபடியும் தங்கை வந்து அம்மா கூப்பிடுகிறார்கள் என்றாள். கடைசியில் உங்களுக்கு வருத்தம் உண்டாகிவிட்டேனா என்று நான் எழுந்தேன். அவருடைய வாழ்க்கையே கெட்டுவிட்டது. நான் சிறிது நேரம் வருந்தினால் என்ன என்றாள். சிறிது உட்காருங்கள், சிற்றுண்டியும் காப்பியும் உண்டு செல்ல வேண்டும் என்று உள்ளே சென்றாள். தங்கையிடம் அவற்றை கொடுத்து அனுப்பினாள். விரைவில் திரும்பி வந்து திருமணத்திற்கு நீங்களாவது வர வேண்டும் என்றாள். சந்திரனே அதற்குள் திரும்பி வர வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றேன். அப்படி அவர் வந்தால் அதைவிட பெரிய மகிழ்ச்சி வேறு இல்லை. எங்கள் இல்லத்தில் முதல் விருந்து அவருக்கு நடத்துவதாக எண்ணிருந்தேன். என் எண்ணம் நிறைவேறினால் நன்றாக இருக்குமே என்று கண் கலங்கினாள். அங்கு உள்ள குடும்ப பொறுப்புகளுக்கு இடையூறாக நிற்கக்கூடாது என்று விரைவில் விடைபெற்று திரும்பினேன். அத்தியாயம் 15. விடுதிக்கு திரும்பிச் சென்றபோது மாலன் மறுநாள் காலை பயணத்துக்காக புத்தகங்களை பெட்டியில் அடுக்கி வைத்து கொண்டிருந்தான். என்னை கண்டவுடன் நான் தேறிவிடுவேன் என்று மகிழ்ச்சியான செய்தியை சொன்னான். நான் பாராட்டு தெரிவித்துவிட்டு, செய்தி எப்படி தெரிந்தது? இதற்குள் தெரிவதற்கு வழி இல்லையே. ஆசிரியர் சொன்னாரா என்றேன். ஜோதிடம் கேட்டேன் என்றான். ஜோதிடக்காரனுக்கு நீ எழுதியது எப்படி தெரிந்தது என்று சிரித்தேன். குரு தசை நன்றாக இருக்கிறது, வக்கிரம் இல்லாமல் என்றான். என் முகத்தில் சிரிப்பு மாறாமல் இருக்கவே, நீ இப்படித்தான் எதிலும் நம்பிக்கை இல்லாமல் அலைகிறாய். போக போக தெரியும். நான் SSLC படித்த போது ஜோதிடம் கேட்டேன். அவன் சொன்னது சொன்னபடி நடந்தது. உனக்கு என்ன தெரியுமையா? ஊருக்கு போனதும் அப்பாவுக்கு பழக்கமான ஜோதிடர் ஒருவர் இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கப் போகிறேன் என்றான். அவரை ஏன் கேட்க வேண்டும்? நீ எழுதியது உனக்கே தெரியவில்லையா என்றேன். என்ன இருந்தாலும் கிரகம் கெட்டதாக இருந்தால் எழுதும் போது கெடுத்துவிடும். நல்லபடி எழுதியிருந்தாலும் திருத்தும் போது கெடுத்துவிடும். எண்களை குறைத்துவிடும் என்றான். பிறகு அது போகட்டும், நீ போய் வந்த செய்தி என்ன? அதை முதலில் சொல் என்றான். எல்லாவற்றையும் கூறவில்லை. பொதுவாக இமாவதியின் குடும்பம் நல்ல குடும்பம் என்றும் அவள் நட்பு முறையில்தான் பழகினாள் என்றும் சந்திரனே தவறாக உணர்ந்து தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டான் என்றும் கூறினேன். இளைஞர்களான ஆணும் பெண்ணும் பழகும் முறை பற்றி இமாவதியின் கருத்தை சொன்னேன். இது எப்படி முடியும்? அழகான ரோசாப்பூவை ஒரு பெண்ணின் கையில் கொடுத்துவிட்டு அதை முகராமல் வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் பயனுண்டா? மனமுள்ள மாம்பழத்தை ஒரு சிறுவன் கையில் கொடுத்துவிட்டு அதை தின்னாமல் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் பயனுண்டா? முகராமலும் தின்னாமலும் வைத்திருக்கும் அளவிற்கு பயத்தாலும் காவலாலும் செய்ய முடியும். ஆனால் அதனால் மனம் கெடும் என்றான். ஐரோப்பியரும் அமெரிக்கரும் இல்லையா? நாமும் அப்படி பழகக்கூடாதா? பழகலாம். அதன் விளைவுகளை பற்றி அவர்கள் அவ்வளவாக கவலைப்படுவதில்லை. நாமும் அப்படி கவலைப்படாமல் இருந்தால் சரிதான். அவள் நல்ல பெண். நல்ல பெண்ணாக இருந்தும் சந்திரனுடைய மனதை காப்பாற்ற முடியவில்லையே. அதனால் நீயும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். சந்திரன் போல் கலங்கிவிடாதே. சே, என்ன பேச்சு பேசுகிறாய்? ஒன்று கேட்கிறேன். உனக்கு அழகுணர்ச்சியே இல்லையா? கொஞ்சம் குறைவுதான்.
அதுவும் எனக்கு நன்மைத்தான். சந்திரனைப் போல் எனக்கு அழகும் இல்லை, அழகுணர்ச்சியும் இல்லை. பெண் வேடத்தோடு நடிக்கப் போவதும் இல்லை. பெண்ணின் அன்பால் கலங்கப் போவதும் இல்லை. அழகுணர்ச்சி இல்லாத வாழ்வு என்ன வாழ்வு? அது சீர்கெட்ட மட்டமான வாழ்வாக இருந்தாலும் ஒரு வாழ்வாக இருக்கிறது அல்லவா? அதுவே போதும். வாழ்வே அடியோடு கெட்டு அழிவதை விட ஏதோ ஒரு வாழ்வு இருப்பது மேலானது. பிறகு சாப்பிட போகலாம் வா என்று உணவு கூடத்திற்கு அழைத்து சென்று பேசிக்கொண்டிருந்தேன். மறுநாள் காலையில் அவனும் நானும் ஒரே ரயிலில் ஏறினோம். அவன் அரக்கோணத்தில் இறங்கிவிட்டான். நான் வாலாசாவில் இறங்கி வீட்டுக்கு சென்றேன். வீட்டாருக்கு சந்திரனை பற்றி நான் ஒன்றும் எழுதவில்லை. செய்தியை சொன்னபோது அவர்கள் திடுக்கிட்டார்கள். நல்ல பையன், எவ்வளவு அக்கறையான பையன், அவனா அப்படி போய்விட்டான் என்று திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தார்கள். இம்மாவதியை பற்றியோ காதலை பற்றியோ நான் அவர்களிடம் ஒன்றும் சொல்லவில்லை. நான் போய் சேர்ந்த ஒரு மணி நேரத்திற்கெல்லாம் பாக்கிய அம்மையார் வீட்டுக்கு வந்தார். தம்பி எப்போது வந்தது என்றார். இப்போது தான் என்றேன். அம்மா சந்திரனை பற்றி செய்தியை பாக்கியத்திடம் சொன்னார். அதை கேட்ட பாக்கியம் திடுக்கிட்டு வாயை திறந்தபடியே நின்றார். ஒரு பெருமூச்சு விட்டு, ஐயோ, ஊரில் அந்த அத்தை என்ன பாடுபடும் என்றார். உடனே போய்விட்டார். சந்திரனுடைய ஊருக்கு போய் அவனுடைய பெற்றோருக்கும் அத்தைக்கும் ஆறுதல் சொல்லி வர வேண்டும் என்று மனம் தூண்டியது. 3ஆம் நாள் அப்பா அம்மாவிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டேன். விரைந்து திரும்பி வருமாறு சொன்னார்கள். பெருங்காஞ்சியில் நான் சென்று கண்ட காட்சி துயர வடிவமாக இருந்தது. அந்த பெரிய வீடு இழவு வீடு போல் இருந்தது. சாமண்ணா மூலையில் ஒரு கட்டிலேயே ஒரு நாளில் 23 மணி நேரமும் கழித்தார். சந்திரனின் தாயோ தேங்காயும் வெல்லமும் இருந்த அறையில் ஒரு ஓரமாக பாயும் தலையணையுமாக கிடந்தார். அத்தை மட்டும் சமையல் அறைக்கும் வாசலுக்குமாக திரிந்து கொண்டிருந்தார். கற்பகமும் வாடிய கொடி போல் இருந்தாள். சமையல் அறையில் உறவினரான ஓர் அம்மா சமைத்து கொண்டிருந்தார். என்னை பார்த்தவுடனே ஒவ்வொருவரும் அழத் தொடங்கினார்கள். அத்தையின் கண்ணீர் என்னை உருக செய்தது. சாமண்ணாவின் பெருமூச்சு வேதனை தந்தது. சந்திரனுடைய தாயின் முகத்தை பார்க்கவே முடியவில்லை. வேலைக்காரன் மாசான், தோட்டக்காரன் சொக்கான் முதல் வருவோர் போவோர் வரையில் அத்தனை பேரும் என்னிடம் துக்கம் விசாரிக்க தொடங்கிவிட்டார்கள். இருக்க இருக்க அவர்கள் கேட்ட கேள்விகள் எனக்கு சலிப்பையும் தந்தன. திரும்ப திரும்ப கேட்ட கேள்விகளையே கேட்டு என்னை வாட்டினார்கள். தலைமை ஆசிரியர் ஒருவர் தான் பயனுள்ள வகையில் பேசினார். இப்படி காணாமல் போனவர்களை பற்றி செய்தித்தாளில் படம் போட்டு அறிக்கை வெளியிடுவார்களே, அதுபோல் செய்யலாம் என்றார். எனக்கும் அது நல்லது என்று தோன்றியது. உடனே இருவரும் உட்கார்ந்து ஆங்கில இதழ் ஒன்றிற்கும் தமிழ் இதழ் ஒன்றிற்கும் எழுதி படங்களும் வைத்து அனுப்பினோம். அங்கே இருந்த ஒவ்வொரு மணி நேரமும் எனக்கு துயரமாகவே இருந்தது. மறுநாளே புறப்படலானேன். தாயும் தந்தையும் பேச்சு இல்லாமல் கண்ணீரும் கம்பளையுமாக விடை கொடுத்தார்கள். அத்தை மட்டும் எங்கே பார்த்தாலும் கேட்டாலும் கொண்டு வந்து சேர்த்து விடு வேலு என்று வேண்டினார். கற்பகம் வழக்கத்துக்கு மாறாக என் எதிரே நின்று கைகூப்பி கண் கலங்கி விடை கொடுத்தாள். ஊருக்கு திரும்பிய போது வழியில் அந்த இலுப்பை மரங்களை கண்டேன். நான் எதையோ சிந்தித்தபடியே குதிரை வண்டியில் போய்க் கொண்டிருந்தேன். ஆனால் இலுப்பை பூக்களின் மனம் என்னை கவர்ந்தது. சாலையின் இரு பக்கமும் திரும்பி திரும்பி பார்த்தேன். வழக்கமாக நானும் சந்திரனும் உட்கார்ந்து கணக்கு போட்டு பொழுதுபோக்கிய இடம் வந்தது. அதன் எதிரே இருந்த கிணறு பாழடைந்தாற்போல் தோன்றியது. அந்த மாந்தோப்பும் அவ்வாறே தோன்றியது. மாமரங்களில் காய்கள் நிறைய தொங்கிக் கொண்டிருந்தன. வேலியோரமாக இருந்த வேப்ப மரங்களில் வெண்ணிற பூங்கொத்துகள் நிறைய இருந்தன. புங்க மரங்களில் கிளைத்தோறும் காய்கள் பெருகி பச்சை நிற கிளிஞ்சல்கள் போல் தொங்கிக் கொண்டிருந்தன. எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு வகை குறை தோன்றியது. பொலிவே போய்விட்டார் போல் தோன்றியது. சந்திரனும் நானும் அங்கே மாலை காலங்களில் உட்கார்ந்தும் உலாவியும் பழகிய பழக்கம் போய் 2 ஆண்டுகள் ஆய்விட்டன. காலம் எவ்வளவு விரைவில் கழிகிறது என்று வியப்போடு எண்ணினேன். அந்த இலுப்பை மரச்சாலையில் பழகிய பழக்கத்திற்கு பிறகு சந்திரனும் நானும் கல்லூரி விடுதியில் அடுத்தடுத்து அமைந்த அறைகளில்தான் வாழ்ந்தோம். ஊரில் குடியிருந்த போதும் அவ்வளவு அடுத்து வாழவில்லை. 2 வீடுகள் கடந்து வாழ்ந்தோம். கல்லூரி விடுதியில் இரவும் பகலும் நெருங்கி பழகுவதற்கு வேண்டிய வாய்ப்பு இருந்தது. அவ்வளவு அடுத்து தங்கியிருந்தும் எங்கள் உள்ளங்கள் மிக மிக தொலைவில் இருந்தன. இவ்வாறு எண்ணியவாறே வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். வீட்டுக்கு சென்றதும் அம்மா ஆவலோடு கேட்டார். கடையிலிருந்து வந்ததும் அப்பாவும் கேட்டார். பெருங்காஞ்சியில் சந்திரனுடைய வீட்டார் துயரில் மூழ்கியிருந்த நிலையை கேட்டு அவர்கள் மிக வருந்தினார்கள். அம்மாவின் பெருமூச்சு உள்ளத்தில் பொங்கிய துன்ப உணர்ச்சி வெளிப்படுவதாக இருந்தது. அப்பா சிறிது அமைதியாக இருந்த பிறகு,
எல்லாம் அவரவர்கள் கேட்டு வந்தபடித்தான் நடக்கும். சும்மா கவலைப்பட்டு பயனில்லை. படிக்க வைத்து பெரிய உத்தியோகத்துக்கு அனுப்பி பெருமையாக வாழலாம் என்று பார்த்தார்கள். என்ன ஆயிற்று பார்த்தாயா? அதனால்தான் பெரிய படிப்பே வேண்டாம் என்று ஒவ்வொரு வேளையில் எண்ணி பார்க்கிறேன். என்னவோ போ என்று சுருக்கென்று முடித்தார். அது என் படிப்பை பற்றி அவர் கொண்ட வெறுப்பையும் அதற்கு ஒரு முடிவையும் புலப்படுத்துவது போல் இருந்தது. இருந்தாலும் அப்பா என் படிப்பை தடுக்க மாட்டார். தடுத்தாலும் அம்மாவிடம் அழுது கண்ணீர் விட்டு எண்ணியதை முடித்து கொள்ளலாம் என்ற தன்னம்பிக்கை எனக்குள் இருந்தது. அதனால் அவருடைய சொல் என் உள்ளத்தை கலக்கவில்லை. ஆனால் சந்திரனை பற்றிய எண்ணம் அடிக்கடி எழுந்து என் உள்ளத்தில் அமைதி இல்லாமற் செய்து வந்தது. 3 ஆண்டுகள் எங்கள் தெருவில் அவன் தங்கியிருந்து குடும்பத்தோடு குடும்பமாய் நெருங்கி பழகி ஒரே பள்ளியில் ஒரே வகுப்பில் ஒரே பெஞ்சில் இருந்து காலை முதல் மாலை வரையில் தொடர்ந்து பழகிய பழக்கத்தை எளிதில் மறக்க முடியவில்லை. நான் மறந்தாலும் எங்கள் தெருவும் திண்ணையும் வேப்ப மரங்களின் நிழலும் பாக்கிய அம்மையாரின் வீடும் இலுப்பை மர சாலையும் அடிக்கடி எனக்கு சந்திரனையே நினைவூட்டி வந்தன. அந்த நினைவு மகிழ்ச்சியான நினைவாக இருந்தால் கவலை இல்லை. அது என் உள்ளத்தில் வேதனையை தூண்டுவதாக இருந்தது. கல்லூரி விடுதியில் பக்கத்து அறையில் இருந்து கொண்டு அவனுக்காக கவலைப்படுவதை விட வேப்ப மரத்தடியில் திண்ணையில் சாய்ந்து தனியே இருந்தபடி நான் பட்ட கவலை மிகுதியாக இருந்தது. அவனுடைய அழகும் அறிவும் அன்பும் நட்பும் இப்படி துன்பத்தை வளர்ப்பதற்குத்தானா பயன்பட வேண்டும்? இந்த துன்ப நினைவு ஒருவாறு மாறுவதற்கு 2 வாரங்கள் ஆயின. சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு திருமண பேச்சும் நாதசுர ஒலி அடிக்கடி கேட்கும் நிலைமை வந்தது. பாக்கியத்தின் தம்பி விநாயகத்திற்கு திருமண ஏற்பாடுகள் தொடங்கின. குண்டலேரி என்னும் கிராமத்தில் அவர்களின் பழைய உறவில் ஒரு பெண்ணை பார்த்து முடிவு செய்தார்கள். அப்போது திருமண கடிதங்கள் எழுதுவதற்கும் அங்கே இங்கே போய் வருவதற்கும் என் உதவியை கோரினார்கள். அம்மா பெரும்பாலான வேலைகளை எடுத்துக்கொண்டு செய்தார். அந்த வீட்டிலும் வந்த உறவினரிலும் வாழ்வரிசையாக யாரும் இல்லாத காரணத்தால் அம்மாவின் உதவி அவர்களுக்கு தேவையாக இருந்தது. திருமணத்திற்கு முன் செய்யும் சில பொங்கல் பூஜைகளுக்கும் கோயில் வழிபாடுகளுக்கும் அம்மாவை முன்னின்று எங்கள் வீட்டு அலுவல் போலவே அக்கறையோடு மேற்கொண்டு செய்து வந்தார். அப்பா மளிகை கடையை விட்டு அசையவே இல்லை. பெண் வீட்டாரின் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக புறப்பட்டு சென்றபோது பாக்கியமும் அந்த அம்மாவின் தகப்பனாரும் நேரே வந்து அப்பாவிடம் சொல்லி வற்புறுத்தி அழைத்தார்கள். சில்லறை கடையை விட்டு எப்படி வர முடியும் சொல்லுங்கள்? ஒரு நாள் விட்டு வருவதை விட மூடி வருவது நல்லது. நான் வேண்டாங்க. என் மனைவியை அழைத்து செல்லுங்கள், என் பையனை அழைத்து செல்லுங்கள். என் குடும்பத்திலிருந்து 2 பேர் வந்தால் போதாதா என்று சொல்லிவிட்டார். அதனால் நானும் அம்மாவும் மட்டும் போய் வந்தோம். அது சின்ன கிராமம். உழவு தொழில் செய்பவர்கள், நல்ல குடும்பத்தார் பலர் வாழ்ந்த ஊர் அது. எல்லோரும் எளிய ஏழை குடும்பத்தாரே. ஒரு நாள் இரவு தங்கி உறுதி செய்து கொண்டு விருந்து உண்டு மறுநாள் விடியற்காலையிலேயே புறப்பட்டு வந்துவிட்டோம். ஒப்பந்தத்தாளில் குறித்த நாளிலேயே திருமணத்தை முடிப்பதென்று வந்தவுடன் பாக்கியமும் அவருடைய தகப்பனாரும் திருமண ஏற்பாடுகளில் முனைந்து ஈடுபட்டார்கள். மாப்பிள்ளை ஆக வேண்டிய விநாயகமோ ஒரு மாறுதலும் இல்லாமல் பழையபடியே யாருடனும் பேசாமல் கடிகாரம் போல் தொழிலுக்கு போவதும் வருவதுமாக இருந்தார். தம் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாறுதலை பற்றி ஒன்றும் அறியாதவர் போல் இருந்தார். விடுமுறையில் எவ்வளவோ படிக்க வேண்டும் என்று நானும் மாலனும் திட்டமிட்டு புறப்பட்டோம். இன்டர்மீடியட் 2ஆம் ஆண்டு நடைபெற வேண்டிய பாடங்களின் புத்தகத்தையும் வாங்கினோம். மாலன் ஒருவாறு திட்டப்படி படித்து வருவதாக கடிதம் எழுதியிருந்தான். எதிர்பார்த்த அளவிற்கு என்னால் படிக்க முடியவில்லை. அமைதியாக இருந்த காலத்தில் சந்திரனை பற்றிய கவலையால் என் படிப்பு கெட்டது. திருமண முயற்சியால் அந்த கவலை குறைந்த போதிலும் திருமண வேலைகளில் ஈடுபட்ட காரணத்தால் மனம் படிப்பில் ஈடுபடவில்லை. திருமணம் பாக்கியம் வீட்டிலேயே நடைபெற்றது. செல்வம் இல்லா குறையால் ஆடம்பரத்திற்கு வழியில்லை. எளிய முறையில் நடந்தாலும் கூடிய வரையில் குறையில்லாதவாறு நன்றாக நடைபெற வேண்டும் என்று பாக்கியம் பெரிதும் முயன்றார். ஆனால் எண்ணியபடி நடக்கவில்லை. வந்த உறவினர் சிலர் திருமணத்துக்காக முந்திய இரவில் பெண்ணை அழைத்து வந்த போதே சீற்றத்தோடு பேசத் தொடங்கி குழப்பத்தில் ஈடுபட்டனர். சிலர் உண்ண மறுத்துவிட்டனர். குழப்பக்காரர்களில் ஒரு சிலர் நன்றாக குடித்திருந்தனர். அதை நான் முதலில் தெரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் கண்ணாம்பின்னா என்று பேசத் தொடங்கிய போது நான் சமாதானம் செய்ய விரும்பி மெல்ல நெருங்கி 1-2 சொன்னேன். அப்போது எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் என்னை கைப்பற்றி இழுத்து, என்ன தம்பி, நீ அவர்களிடம் போய் பேசுகிறாயே, குடிக்காரரிடம் காரணம் பேசி பயன்படுமா என்றார். அப்படியா என்று திகைத்து நின்றேன். கிட்டே போனால் சாராய் நாற்றம் மூக்கை துளைக்கிறதே, தெரியவில்லையா என்றார். அதன் பிறகுதான் அவர்களுடைய முகங்களை நன்றாக கவனித்தேன். குடித்திருக்க வேண்டும் என்று துணிந்தேன்.
சாராய நாற்றத்தை அறிவதற்காக மறுபடியும் நெருங்கிச் சென்றேன். அந்த நாற்றம் இருந்ததை உணர்ந்தேன். அம்மாவிடம் அதை பற்றி சொன்னேன். அப்படித்தான் இருப்பார்கள். கிராமத்தில் படிக்காத மக்கள் அப்படித்தான். நம்முடைய பங்காளிகளும் சிலர் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அப்பா அவர்களை வீட்டு பக்கமே சேர்ப்பதில்லை. எதற்கும் அழைப்பதும் இல்லை. என்ன செய்வது? படிப்பும் இல்லை, பண்பும் இல்லை என்றார். உள்ளூராரும் வெளியூராரும் சிலரும் சேர்ந்து கடைசியில் இரவு 11 மணிக்கு பெண் அழைத்து வந்தோம். அதற்கு மேல் நாதசுரம் முழங்க நலுங்கு வைக்க தொடங்கினார்கள். அந்த குடிக்காரரில் இருவர் அங்கே வந்து உட்கார்ந்து விட்டார்கள். அவர்களை யாரும் அழைத்ததாகவும் தெரியவில்லை. அவர்களே வலிய வந்து பந்தலில் உட்கார்ந்து கொண்டார்கள். மணப்பெண்ணுக்கு நலுங்கு வைக்க பெண்கள் ஒவ்வொருவராக வந்து சந்தனம் பூசி ஆரத்தி சுற்றி சென்றார்கள். ஒருவர் வடக்கு பக்கத்தை உட்கார்ந்து நலுங்கு வைத்த பெண்களுக்கு வெற்றிலைப்பாக்கு எடுத்து கொடுத்து கொண்டிருந்தார். இளம் பெண்கள் இருவர் சேர்ந்து பாட்டு பாடினார்கள். பாட்டும் நாதசுர இசையும் மாறி மாறி அமைந்து கேட்பதற்கு இனிமையாக இருந்தது. பெண் வீட்டுக்காரரும் பிள்ளை வீட்டுக்காரருமாக கலந்து நலுங்கு வைத்து சென்றார்கள். அம்மா நலுங்கு வைக்க முன் வந்ததை பார்த்து என் மனதில் ஊக்கம் ஏற்பட்டது. அம்மா சந்தனத்தை எடுத்து மணப்பெண்ணின் முகத்திலும் கைகளிலும் தடவி விட்டு ஆரத்தி சுற்றத் தொடங்கிய போது, போதும்மா, 9 பேர் ஆகிவிட்டது, நீங்களே கற்பூரமேற்றி சுற்றிவிடுங்கள் போதும் என்றார் ஒருவர். இல்லை, 8 பேர் தான் நலுங்கு வைத்தார்கள், இன்னும் ஒருவர் குறைவாக இருக்கிறது என்றார் அம்மையார் ஒருவர். அவர் வெளியூரார் போல் தெரிந்தது. உடனே அவரை பின்பற்றி மற்றொரு அம்மையார், அது என்ன வழக்கம்? சாதியில் இல்லாத வழக்கம், குலத்தில் இல்லாத வழக்கம். 8 பேர் நலுங்கு வைப்பது பற்றி நான் இப்போது தான் கேள்விப்பட்டேன். வேண்டுமென்றே செய்ததாக இருக்கிறதே. முன்னே பின்னே வாழ்ந்த வீடாக இருந்தால் தெரியும் என்றார். சும்மா உட்கார்ந்திருந்த குடிக்காரர் கிளம்பிவிட்டார். முதலில் இருந்தே இப்படித்தான் செய்து வருகிறார்கள். நானும் பார்த்து வருகிறேன். யாரையும் மதிப்பது இல்லை, ஒன்றுமில்லை. யாரை கேட்டு பெண் அழைத்தார்கள்? அதற்கு முதலில் பதில் சொல்லட்டும் என்று மீசையை முறுக்கி கொண்டு எழுந்தார். இன்னும் ஒருத்தர், நலுங்கு வைத்து முடித்து விடலாமே, இந்த சின்ன வேலைக்கு ஏன் இவ்வளவு பெரிய பேச்சும் குழப்பமும் என்றேன். பக்கத்தில் இருந்தவர் என்னை பார்த்து, நீ சும்மா இரு தம்பி, உனக்கு என்ன தெரியும்? வெற்றிலை பாக்கு கொடுத்து வருபவர் பெரிய மனிதர். அவர் சொல்கிறார் 9 பேர் ஆகிவிட்டது என்று. இப்போது இன்னொருவர் வந்து நலுங்கு வைத்தால் 10 ஆகிவிடுமே, 8 ஆகாது என்றால் 10 மட்டும் ஆகுமா என்றார். மனப்பந்தல் முழுவதும் ஒரே குழப்பமாக மாறிவிட்டது. என் குணந்தான் என்று திருவள்ளுவர் கடவுளை சொன்னது நினைவுக்கு வந்தது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் அவர் 10 குரல் பாடியிருப்பதும் நினைவுக்கு வந்தது. 8, 10 எல்லாம் நல்ல எண்கள் தானே. 9ஆக இருந்தால் என்ன, 8 அல்லது 10ஆகவே இருந்தால் தான் என்ன என்றேன். பக்கத்தில் இருந்தவரின் முகம் மாறியது. நீ சும்மா இருப்பா, இந்த காலத்தில் இளம் பிள்ளைகளே இப்படித்தான், கடவுளே இல்லை என்று சொல்கிறவர்கள். நீங்கள் உங்களுக்கு 8, 10 எல்லாம் நன்றாகத்தான் இருக்கும். நாளைக்கு இதனால் ஏதாவது கேடு வந்தால் யார் முன் வந்து காப்பாற்றுவார்கள்? செய்கிறவர்கள் சரியாக செய்வது தானே. செய்ய தெரியாவிட்டால் எங்கள் வீட்டிலே கல்யாணம் என்று ஏன் பெருமையோடு ஒப்புக்கொண்டு வந்தீர்கள் என்றார். குடிக்காரனின் மனநிலை மயங்கியது போலவே அவருடைய மனநிலையும் மயங்கியிருந்ததை உணர்ந்ததும் பேசாமல் அமைதியானேன். மூட நம்பிக்கையையும் ஒரு வகையாக போதைப்பொருள் என்பது முன்னமே தெரியும். நெருக்கடியான நேரத்தில் அமைதியை கெடுப்பதற்கு மூட நம்பிக்கையும் கல் போல் எவ்வளவு பயன்படுகிறது என்பதை அன்று உணர்ந்தேன். அந்த நேரத்தில் அப்பா வந்து சேர்ந்தார். எல்லாவற்றையும் கேட்டறிந்த பிறகு உரத்த குரலில் பேசி எல்லாவற்றையும் அமைதிப்படுத்தி, வெற்றிலை பாக்கு கொடுத்தவர் சொல்லும் எண்ணெயை எல்லோரும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் அம்மாவை கற்பூரம் ஏற்றி பெண்ணின் நலுங்கை நிறைவேற்ற வேண்டும் என்றும் சொன்னார். அவர் சொல்லி முடித்தவுடன் அதுதான் சரி என்றும் அப்படியே செய்வோம் என்றும் 4-5 பேர் உரக்க சொன்னார்கள். பிறகு யாரும் எதிர்த்து பேசவில்லை. அப்பாவின் திறமையால் அமைதி ஏற்பட்டது என்று சொல்ல முடியாது. மணி 12:45 ஆகிவிட்டது. பேசி பேசி களைத்து போன காரணத்தால் எப்படியாவது முடியட்டும் என்று சோர்ந்து தான் அப்பாவின் தீர்ப்பை ஒப்புக்கொண்டார்கள் என்று சொல்ல வேண்டும். நானும் களைத்து போனேன். உடம்பின் களைப்புக்கும் காரணம் இல்லை. உள்ளத்தின் சோர்வால் உடம்பும் சோர்ந்திருந்தது. எழுந்து வீட்டுக்கு வந்தேன். மறுநாள் காலையில் திருமண பந்தலுக்கு போன போதுதான் மணப்பெண்ணின் முகத்தை நன்றாக பார்க்க முடிந்தது. முந்தைய நாள் கவிழ்ந்த முகத்தையே பார்த்தேன். விளக்கொலியில் பார்த்த காரணத்தால் உண்மையான அழகும் தெரியவில்லை. திருமணத்தன்று காலையில் பந்தலை சுற்றி வந்தபோது மணப்பெண்ணின் முகத்தை நன்றாக பார்த்தேன். முகத்தில் அவ்வளவாக கவர்ச்சி இல்லை. மாநிறமான பெண்கள் பலர் எவ்வளவோ கவர்ச்சியாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கவர்ச்சியும் காணப்படவில்லை. மூக்கு அளவாக அமையவில்லை. உருண்டு திரண்டு அந்த மூக்கின் கொடிய வடிவம் முகத்தின் அழகையே கெடுத்துவிட்டது. கன்னங்களில் தசைப்பற்று இல்லை. ஒரு பெண்ணின் இளமைக்கு அழகு செய்யும் சிறு நெற்றி இல்லை. ஆண்களுக்கு இருப்பது போன்ற பரந்த பெரிய நெற்றி இருந்தது. இவை எப்படியாவது போகட்டும். உடுத்திருந்த உடையிலாவது அணிந்த நகையிலாவது அழகை கூட்டியிருக்கலாம்.
அதுவும் செய்யப்படவில்லை. ஆடம்பரத்தை புலப்படுத்தும் முயற்சி இருந்ததை தவிர அழகை எடுத்து காட்டும் முயற்சி இல்லை. பொன்னிற பட்டு சேலையும் சரிகை மிகுந்த சோழியும் மணமகள் உடுத்தியிருந்தாள். கோவிலில் சாமியின் அழகு புலப்படாதபடி மார்பும் கழுத்தும் கைகளும் தெரியாதபடி நகைகளால் மூடி மறைப்பது போல் அந்த மணமகளை பல வகை அணிகலன்களால் காசு மாலை முதல் சில வகை பதக்கங்கள் வரையில் எல்லாவற்றையும் அணிவித்து போர்த்தியிருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். அந்த நகைகளில் 3/4 பங்கு இரவல் வாங்கியவனாக இருக்க வேண்டும் என்பது தானே தெரிந்தது. ஏனென்றால் பெண் வீட்டர் பெரிய செல்வர் அல்லர் என்பது அவர்களின் வீட்டுக்கு போய் வந்த எனக்கு நன்றாக தெரியும். தவிர அந்த நகைகளில் சில காலத்திற்கு ஏற்காத பழைய நகைகள் பொருள்காட்சியில் வைக்க தகுந்தவை. ஆகையால் மணமகள் இருந்த அழகும் குறைந்து விளங்கினாள். அந்த வீட்டில் விதவையாக வாழ்ந்த பாக்கியத்தின் இயற்கை அழகில் 1/4 பங்கும் அவளுக்கு இல்லை. ஆனால் மணமகன் விநாயகத்தின் அழகை நோக்கிய போது அந்த சிறுமூஞ்சிக்கு இவள் போதும் என்று தோன்றியது. மணப்பந்தலிலும் அவருடைய முகத்தில் ஒரு பொலிவோ புன்னகையோ இல்லை. வழக்கம் போல் என்று உட்கார்ந்திருந்தார். சொன்னதை செய்து சடங்குகளை முடித்தார். இப்படிப்பட்டவர் புதிய ஒருத்தியோடு பேசி பழகி எப்படி வாழ்க்கை நடத்தப் போகிறாரோ என்று எண்ணினேன். திருமணம் முடிந்த பிறகும் பகல் விருந்தின் போது சிறு குழப்பம் நடந்தது. தாலி கட்டுவதற்கு முன் எதற்காகவோ யாரையோ கேட்க தவறிவிட்டார்கள். அவ்வாறு செய்தது தப்பு என்று சிலர் கோபத்தோடு எதிர்வீட்டு திண்ணையில் போய் உட்கார்ந்து கொண்டு அங்கே ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டார்கள். திருமணத்துக்கு வந்த உறவினர்கள் ஆளுக்கு ஒரு வகை உதவி செய்து துணையாக இருந்து போவதை விட்டு ஆளுக்கு ஒரு குழப்பம் செய்து கலக்கம் விளைவிக்கிறார்களே என்று வருந்தினேன். இவ்வளவு அறியாமை உடைய மக்களுக்கு இடையே வாழ்க்கை நடத்துவது எவ்வளவு துன்பம் என்றும் எண்ணி வருந்தினேன். திருமணம் முடிந்ததும் மணமகனும் மணமகளும் ஒரு முறை எங்கள் வீட்டுக்கு வந்து பாலும் பழமும் உண்டார்கள். பிறகு மறுநாள் மாலையில் பெண் வீட்டு மருவுக்காக சென்றார்கள். அங்கிருந்து திரும்பி வந்த பிறகு மணமகள் நடத்திய வாழ்க்கையை பார்ப்பதற்காக பாக்கியத்தின் வீட்டுக்கு சில முறை போயிருந்தேன். பாக்கியம் பழையபடியே தம் கடமைகளை செய்து கொண்டிருந்தார். தம்பியின் திருமணத்தை முடித்தது பற்றிய மகிழ்ச்சி அந்த அம்மாவின் முகத்தில் இருந்தது. மணமகள் சமையல் அறையிலேயே பெரும்பாலும் இருந்தபடியால் சரியாக கவனிக்க முடியவில்லை. நான் அடிக்கடி அங்கே போய் வருவதை கவனித்த என் தாய், இளம்பெண் புது மருமகள் வந்திருக்கும் வீட்டுக்கு நீ அடிக்கடி போவது நல்லது அல்ல, எப்போதாவது ஒரு முறை போய்விட்டு வந்தால் போதும் என்றார். அதன்படியே நானும் போவதை குறைத்து கொண்டேன். பாக்கியம் முன்னைவிட ஓய்வாக எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்து பேசி கொண்டிருந்தார். இனிமேல் எனக்கு கவலை இல்லை. குடும்பம் அவர்களுடையது. வேலை இருந்தால் செய்துவிட்டு சோறு இருந்தால் சாப்பிட்டு விட்டு இப்படியே என் காலத்தை கழிப்பேன் என்று சில முறை அம்மாவிடம் பேசிய போது குறிப்பிட்டார். அந்த பேச்சு அவருடைய மனநிறைவை காட்டியதே தவிர கவலையை காட்டவில்லை. விடுமுறையில் ஒரு பாதி இப்படி கழிந்துவிட்டது. மறுபாதியில் தான் படிக்கத் தொடங்கினேன். முற்பகுதியின் குறையை ஈடு செய்யும் அளவிற்கு நன்றாக படித்தேன். சந்திரனை பற்றிய நினைவு அடிக்கடி வந்தது. ஆயினும் முன்போல் அதனால் சோர்வடையவில்லை. அத்தியாயம் 16.